ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வந்தோடனே என்னுடைய அன்பு அண்ணன் பேராசிரியர் பழனி அவர்கள் சொன்னார், என்னென்ன மொத்தமாக இவ்வளோ சேர் இருக்கு, 10 பேர் தான் இருக்காங்க. நான் சொன்னேன், மெல்ல மெல்ல வருவாங்க. திருநெல்வேலி மக்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், வெளியில் திருநெல்வேலி பற்றி எல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. எனக்கு தெரியும் நம்ம ஊர் மக்கள் எவ்வளோ அன்பான மக்கள், பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா என் தாய் பிறந்த பூமி நெல்லை பூமி என்பதால் இந்த நெல்லை எனக்கு இன்னொரு தாய் பூமி. நான் பிறந்தது ஈரோடு, ஆனால் எங்கள் அம்மா திருநெல்வேலி. இங்கே தான் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான், திருநெல்வேலி ஜங்ஷன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் எங்கள் அம்மா படித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஊர்னா அது திருநெல்வேலி மட்டும்தான். மற்றதெல்லாம் எங்கள் அம்மா ஊராகவே நினைக்காது. என்ன தண்ணி, காவிரி தண்ணி சொல்லு, இதெல்லாம் என்ன தண்ணி, எங்கள் ஊர் தண்ணி, தாமிர பண்ண தண்ணி. இது என்ன ஸ்வீட்டு, எங்கள் ஊர் அல்வா சூப்பர். இது என்ன ஓமப்பொடி, எங்கள் ஊர் சாந்தி ஸ்வீட் ஓமப்பொடி மாதிரி வருமா. எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா வந்து இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவ்வளோ ஒப்புமையோடு நெல்லை மனிதர்கள் இந்த மண்ணை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள்? நான் இன்னொன்று ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா? அண்ணன் வேதாரண்யம், நான் ஈரோடு, அக்கா சாத்தூர், இவங்க திருச்சி, தம்பி பட்டுக்கோட்டை. இப்ப எங்க மண்ணுக்கான மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்க மண்ணுக்கான மொழின்னு ஒண்ணு இருக்கு. ஏனுங்க, வாங்க போங்க, எங்க நல்லா இருக்கீங்களாங்கண்ணா, அண்ணா சாப்பிட்டீங்களாங்கண்ணா, ஆனா அக்கா எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் நல்லா இருக்கிறாங்க, உட்கார். இது கொங்கு தமிழ். ஆனா நாங்கள் நகர நகர எங்கள் வேலை காரணமாக இடம் பெயர பெயர மொழி மாற மாற எங்கள் வேர்ச்சொல்லான எங்களுடைய வட்டார மொழி வழக்கை எங்கள் மனிதர்களை சந்திக்கிற பொழுது மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நெல்லையில் பிறந்து வளர்ந்தவர்கள், இந்த நெல்லை நான் சொல்றது இப்ப மாவட்டம் பிரிஞ்சாச்சு, ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், பழசனையாக வச்சுக்கோங்க. இந்த நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த மனிதர்கள் உலகம் முழுக்க கிளை பரப்பினாலும் அவர்கள் வேர் சொல்லை அவர்கள் மறந்ததாய் சரித்திரமே கிடையாது. என்னன்னா கோயம்புத்தூர் தான் குசும்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா திருநெல்வேலி குசும்பு சாதாரண குசும்பு. நீ சாயங்காலம் தங்கி இருக்கிற ஹோட்டல் வந்து என்னமா சிரிச்சுட்டு போற வந்து பாருமா, வாத்தியார் எவ்வளவு பார்த்திருக்கேன், எல்லாரையும் உட்கார வச்சிருவேன், எல்லாம் அங்கிருந்து சிரிச்சுட்டு அப்படி நல்லா பேசுறாரு அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கு. வந்து உட்காந்து கேட்டாதான் என்ன, அம்மாவும் போட்டும், வாமா தங்கச்சி வா உட்காரு, இறுதி வரை கேட்பவர்களுக்கு பரிசு இருக்கு சொன்ன வந்துட்டாங்க. நல்லா நல்ல பொம்பளை, அந்த பிள்ளை புருஷனை மதிக்கல நம்மளை மதிக்கும் போல. வாமா, பார்த்தீங்களா கூட்டம் வந்துச்சு, பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உட்காருமா, அந்த பையனை கூட்டம் வந்து உட்காரு. கிளம்பி போகணும்னு நினைக்கிறப்ப கிள்ளி விடு, அழுவான், அப்படியே கிளம்பிடு. இல்லாம அழுவானா, சரிம்மா விடுமா, அப்பா மாதிரி போல இருக்கு, அழுதுகிட்டே இருப்பான் போல. எனக்கு அதுதான் மகிழ்ச்சியே. இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த அக்காவை பார்த்து, திருநெல்வேலி வேர்ச்சொல் மறக்காத ஒரு மண். அந்த மக்கள் இல்லை, அதுக்கு இல்லை, நான் ஹோட்டலில் இறங்கி சாயந்தரம் ஒரு டீயோ காப்பியோ சாப்பிடலான்னு பக்கத்தில் டீ கடைக்கு போனேன். கோயம்புத்தூர் தானே குசும்பு, திருநெல்வேலி குசும்பு எப்படின்னு பாருங்க. டீ கடையில் டீ சாப்பிட்ற 2 பேர் ஊத்து பார்க்குறாங்க. நம்ம ஆளுங்க ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு, ஈரோடு மகேஷ் அப்படின்னு நான் பார்த்தேன். ஈரோடு மகேஷ் மாதிரியே இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். நான் தான் ஈரோடு மகேஷ். இந்த பக்கத்துக்கு ஒரு சொல்றார், நான் தான் அப்பயே சொன்னோம்ல ஈரோடு மகேஷ். எங்க திருநெல்வேலிக்கா? வண்ணாரப்பேட்டை ஜங்ஷன்ல டீ குடிக்க போயிருக்கேன். எங்க திருநெல்வேலிக்கானா வேற எங்க? நான் அமெரிக்கால நிக்கிறேன். அதுக்கு பக்கத்துல இருந்த நையாண்டியை பாருங்க, அண்ணன் வண்ணாரப்பேட்டையில் நிற்கிறாரு, என்ன அமெரிக்கால நிற்கிறாருங்கிறான். அவங்களா பேசி அவங்களா என்னை கிண்டல் பண்ணி ஒரு டீயை குடிக்க விடாம பாதி டீயோட கிளம்பி வந்தேன் நான். திருநெல்வேலி குசும்பு ஒரு குசும்பு தான். வாப்பா எல்லோ டிஷர்ட் இல்லை, நான் வாலண்டியராடா. வாலண்டியரா? சரி நீ உட்காருவா, நீ நல்ல விஷயம் கேளு, எவ்வளோ நேரம் ஃபோனில் ரீல்ஸே பார்ப்ப. ஆமாம், அதனால இந்த நெல்லை மண் வந்து எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு மண். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து திருநெல்வேலி புத்தக திருவிழாவில் பேச போறோம்னா குஷி தாங்கலை, மகிழ்ச்சி தான். ஆமாம், என்ன எங்கள் அப்பா சொல்கிறார்,
சும்மாவே திருநெல்வேலிம்பா. இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த அக்கா சிரிக்கிறாங்க, அவங்க வீட்லையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. சும்மாவே திருநெல்வேலிம்பா, இன்னும் ஒரு வாரம் உங்க அம்மா கையில் பிடிக்க முடியாதா அப்படின்னா. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு ஞானசம்பந்தர் திருநெல்வேலியை பற்றி எழுதியிருக்கார். தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிழார் எழுதியிருக்கிறார். இந்த திருநெல்வேலி மண் மாதிரி ஒரு மிகச்சிறந்த மண் இல்லை. ஏன்னா இரட்டை இலக்கத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மனிதர்கள் பிறந்த ஒரே மண் திருநெல்வேலி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே. இரட்டை இலக்கத்துல 15க்கு மேற்பட்டவங்க சாகித்ய அகாடமி விருதுகள் வாங்கியிருக்காங்க. இந்த மண்ணில் இருக்கிற தாமிரபரணி ஆறு, நெல்லையப்பர் ஆலயம், நிறைய தேவாலயங்கள், மேலப்பாளையத்தில் அமைந்திருக்கிற 400-500 ஆண்டுகள் பழமையான தர்கா, இந்த மக்கள் பேசுகிற நெல்லை தமிழ். ரொம்ப அற்புதமான விஷயம், சுலோச்சனா முதலியார் பாலம் இருக்கு பாருங்க, இரட்டை பாலம். ஆசியாவிலேயே 2வது கட்டப்பட்ட இரட்டை பாலத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்பதை இங்க இருக்கிற எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. இதுல என்ன தெரியுமான ஸ்பெஷல்? ஒரு தனி மனிதர் அவருடைய சொந்த செலவில் ஊருக்காக அமைத்த பாலம் என்பதுதான் சுலோச்சனா முதலியார் பாலத்தில் இருக்கிற மாபெரும் சிறப்பு. அதுல என்ன தெரியுமா சிறப்பு? நாரம்பூ நாதன் மிகப்பெரிய எழுத்தாளர். நல்ல கை தட்டுங்க அண்ணனுக்கு. என்ன டவுட்டா கை தட்டுறீங்க? எழுத்தாளர் மட்டும் எப்படி தெரியுமா வாழ்வாங்க? எழுத்துக்களாக வாழ்வார்கள், சொற்களாக வாழ்வார்கள், கதைகளாக, கவிதைகளாக, நாவலாக, கட்டுரைகளாக, இலக்கியமாக வாழ்வார்கள். நாரும்பூ நாதன் அவர்களுடைய அந்த எழுத்தினுடைய மனம் நெல்லை சீமை மட்டுமல்ல, தமிழன் இருக்கிற வரை அந்த மனம் இலக்கியங்களில் வாழும். நாரும்பூ நாதன் அவர்கள் தான் சுலோச்சனா முதலியார் அவருடைய பாலம் கட்டப்பட்ட வரலாறு எல்லாம் தெரியும், கொண்டாடுறோம், இரட்டை பாலம் எல்லாம் ஓகே. ஆனா அந்த ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்குன்னு ஒரு தலைமுறை இருக்கும்ல, அந்த தலைமுறை எங்கடா போச்சுன்னு அந்த மனிதர் தான் தேடி தேடி சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற 10ஆம் தலைமுறையை சேர்ந்த அந்த மனிதர்களை கண்டுபிடித்து மாவட்ட ஆட்சியாளர்களிடம் அறிமுகப்படுத்தி திருநெல்வேலி மக்களுக்கும் அறிமுகப்படுத்திய பெருமை நாரும்பூ நாதன் என்கிற இலக்கிய மனிதநேய எழுத்தாளருக்கு மட்டுமே இருக்கிற பெருமை. என்ன மனுஷன், எவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு. அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. நெல்லையை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன கொஞ்சம் நெஞ்சமா வரலாறு வச்சிருக்கீங்க நீங்களா? நான் சொல்லுவேன், நெல்லை நான் இருட்டு கடை அல்வா, ஏய் சூப்பர் தாரோவரண தண்ணிமாங்க. நான் சொல்லுவேன், ஏய் நெல்லையினுடைய வரலாறு எழுத எழுத தீராதியா? அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தமான பூமியா நெல்லை பூமி? சும்மா 2-3 விஷயத்துல அடைக்கிறாதீங்க. வாங்க உட்காருங்க சிஸ்டர், வாங்க வாங்க. நாளைக்கு என்ன கிளம்புனே? செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் இருக்கோ? ஆமா ஆமா. நீ ஆமா படிக்க போற? இல்ல வந்து உட்காருவா. அப்படியே குழந்தைங்க நல்லா கேக்குது. அந்த சிஸ்டம் நல்லா கேட்கறாங்க, உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஒரு அங்க ஏதோ ஒரு கோடு மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆமா, தாண்டி வாங்க. அது அந்த அக்கா படிதாண்டா பத்தினியா, அந்த பக்கம் இந்த பக்கம் வராது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பூமி இந்த மண்ணில், அதுவும் புத்தக திருவிழாவில், 9வது புத்தக திருவிழாவில் பொருணை நாகரிகத்தை பற்றி உலகமே பேசுகிற சமயத்தில் எங்களையும் எங்களுடைய குழுவிலையும் அழைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு முன்பு மேடையில் இருந்த அத்தனை எழுத்தாளர்களையும் எங்கள் குழுவினர் சார்பாக வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்கள், போகன் சங்கர் அவர்கள், அவருடைய கவிதைகளை, அவருடைய எழுத்துக்களை நிறைய மேடைகள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். செல்வேந்திரன் ஐயா சகோதரர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சியினுடைய வழிகாட்டியாக இருந்தவர் விஜய் தொலைக்காட்சியில். அருமையான எழுத்தாளர். இவ்வளோ சிறப்பு இந்த மண்ணுக்கு வந்தோன்னா அப்படியே எனக்கு ஆசையா இருக்கு பேசுறதுக்கு. அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே என்ன தலைப்புல பேசலாம் தம்பி, தலைப்பு என்னன்னு கேட்டார். சொல்லிட்டு அவரே ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். மாரி ராஜான்னு கலகலகலப்பா கொண்டு போயிருப்பா, கலகலப்பா போயிடலாம், கொஞ்சம் விஷயமும் இருக்கட்டும், மக்கள் நல்லா சிரிக்கணும். ஏன் அப்படி சொன்னாருங்கிறத எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். மக்கள் எல்லாருமே அறிவான மக்கள்,
இந்த பூமி இலக்கிய பூமி. இங்க வந்து புதுசா நீ ஒன்றும் அறிவால் சம்பந்தமா பேச வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய அறிவு சொத்து இருக்கு. அதனால அதுல இருந்து நீ கடன் வாங்கிட்டு போ. நீ வந்து எதுவும் எங்களுக்கு தர வேண்டாம். உன் வேலை சிரிக்க வைக்கிறது, கூடவே சிந்திக்க வைக்கிறது, அதை மட்டும் பண்ணுங்கன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. எங்களை மிக அழகாக ஒருங்கிணைத்த தாமு ஏசாவிலிருந்து அன்பு அண்ணன் ராஜேஷ் அவர்கள் எங்க இருக்காரு? எங்க இருக்காப்லான்னு இப்போ இங்க பரபரப்பாக நடந்துகிட்டு இருப்பாப்ல. தொடர் வந்துட்டு தொடர் அப்படின்னு எனக்கு ஒரு திரைப்படத்தில் ராஜமுருகன் திரைப்படத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுண்ணே. தொடர் போராட்டம் முடிஞ்சுதான் தொடருங்கிறாரு. ஃபோனில் வேனில் இதில் பிக்கப் பண்ணிட்டு, காரில் பிக்கப் பண்ணிட்டு பரபரப்பாகவே இருக்கார். ரொம்ப அழகான ஒரு அன்பான ஒரு சகோதரர், மன நிறைவாக இருக்கு. விருந்தோம்பல்லாம் அப்படி இருக்கணும். வந்திருந்து அண்ணே அங்கே சாப்பிடுங்கண்ணே, இங்கே சாப்பிடுங்கண்ணே, நல்லா இருக்கும் அந்த இடம். இந்த முத்து மெஸ்ஸுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அருமையான சாப்பாடு, அப்படி இருக்கணும் சாப்பாடு. அந்த பரிமாறுற அழகு இருக்குல்லண்ணே, அவ்வளோ அன்பாக பரிமாறுறாங்க. உண்மையிலேயே அது நம்ம வீடாக இருந்துடக்கூடாதான்னு நினச்சேன். எல்லாரும் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ரெக்கார்ட் ஆகுதா? சரி, அழிச்சிடலாம். பொரியல் வேணுமா, கூட்டு வேணுமா, சாப்பிடுங்க. என்ன இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படியே கண் கலங்கிட்டேன் ஒரு நிமிஷத்தில். ரொம்ப காரமானு கேட்டாங்க. இல்லையா, அன்புல கண் கலங்கனையா. அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு. மன நிறைவோடு இந்த பட்டிமன்ற நிகழ்வை துவங்குகிறேன். இங்க இருக்கிற எல்லாரும், நம்ம நெல்லை மக்கள் எல்லாரும் பண்ண வேண்டியது, 9வது புத்தக திருவிழா, ஏகப்பட்ட இலக்கிய நிகழ்ச்சிகள், நிறைய இலக்கிய அமைப்புகள் இங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு புத்தக திருவிழாவில் இவ்வளவு பட்டிமன்றங்கள் தொடர்ச்சியா போட்ட ஒரே மண் நெல்லை மண் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. நான் அண்ணன்ட்ட கேட்டேன், என்னடா பட்டிமன்றமா இருக்கு? ஆமா தம்பி, பார்த்து பேசு. நிறைய பேர் வராங்க, அவங்கள தாண்டி நல்லா பேசணும், நல்லா பேசணும். சரி, பழனினே ஆச்சரியப்பட்டார். என்னன்னா இவ்வளவு பட்டிமன்ற பேச்சாளர்கள், என்னென்ன எங்களுக்குள்ள என்னன்னா எவன் என்னென்ன பேசியிருப்பான்னு தெரியல, நம்ம ஜோக்கு எவன் எங்க அடிச்சு விட்டுருப்பான்னு தெரியலையேன்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அதனால என்ன, இங்க இருக்கிற மக்களுக்கு, நெல்லை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்க கேட்ட ஜோக்கா இருந்தாலும் உங்களை நான் மதிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க பாருங்க, உங்களை நான் மதிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஏன்னா நானும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான். நல்லா சிரிங்க, நல்ல செய்திகள் வரப்ப நல்லா கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா நாம மட்டும்தான் ஒரு கலை நிகழ்த்துக்கலையா இருக்கிறப்ப அதை மகிழ்ச்சியா பார்க்காம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நமக்கு மட்டும்தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மேஜிக் ஷோ நடக்குது, இந்த டேபிள் பறக்கிற மாதிரி, இந்த மேசை பறக்கிற மாதிரி ஒருத்தர் மேஜிக் பண்றான்னு வச்சுங்களேன். ஃபாரின்ல வாவ் வண்டர்ஃபுல் மேஜிக், அமேசிங் ஆக்ட் அப்படின்பாங்க. நம்ம ஊர்ல டேபிள் பறந்ததுன்னா கீழே இருக்கிற எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்ப்பான், இது எப்படி பறக்குது. அதனால நம்ம எதையுமே என்ஜாய் பண்ணாம, அனுபவிக்காம வாழ்க்கை அப்படியே நகர்ந்து போயிடும். அதனால எதையும் ஆராய்ச்சி பண்ணாம நல்லா சிரிங்க, நல்லா கைத்தட்டுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அடுத்து வருகிற சில மணி நேரங்கள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மணித்துளிகளா மாற்ற வேண்டியது எங்கள் பேச்சினுடைய பொறுப்பு, எங்கள் தமிழினுடைய பொறுப்பு. ஓகேவா? நாளைக்கு பத்தி கவலைப்பட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்காதீங்க. டெய்லி நாளைக்கு பத்தி தானே கவலைப்பட்டு தூங்க போறீங்க. இன்னைக்கு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போகணும். அதுதான் எங்க லட்சியமே. தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருவோமா? ஒரு பலத்த கைத்தட்டலோட ஆரம்பிச்சிருவோமா? ஏன்னா சில சமயம் கை இருக்கிறத மறந்துடுவாங்க. யாரோ எங்கேயோ கை தட்டுற மாதிரி இருக்கு, நல்லா கை தட்டி சந்தோஷமா இருக்கு. தலைப்பு அண்ணன் சொன்ன மாதிரி, கேட்டுக்கிட்ட மாதிரி, இன்றைய சூழலில் நம் வாழ்க்கை நம் கையிலா அடுத்தவர் கையிலா? சொன்னோன்னு ஒரு அக்கா சொல்லு, நம்ம கையில எங்க இருக்கு? கரெக்ட். கல்யாணம் ஆகுற பொழுது எந்த மதத்துல கல்யாணம் நடந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுற கல்யாணம் நடந்தாலும், இல்ல சாதி மதத்தை மறுப்பவர்கள் கல்யாணம் பண்ணாலும், ஆண் கையும் பெண் கையும் தனித்தனியா இருக்கும், 2 கையும் அப்படி சேர்த்து வைப்பாங்க. நாம நினைக்கிறோம் 2 கையிலையும் சேர்த்து வைக்கிறாங்க. கிடையாது. இனிமேல் உன் வாழ்க்கை என் கையில, என் வாழ்க்கை
உன் கையில் என்ன ஆக போகுதோ பதட்டத்திலேயே கையை பிடிச்சிடாங்க. கரெக்டு தானக்கா? என் மீது தீராத அன்பு வைத்திருக்கிற அன்பு அக்கா புவனேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சிக்கா நீங்கள் வந்தது. எல்லாமே வாழ்க்கையில் இது எனக்கு இந்த தலைப்பு நான் பழனிகிட்ட தான் கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி தலைப்பு கேட்குறாரு, அண்ணன் என்ன தலைப்பு கொடுக்கலான்னு. தம்பி இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கலான்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் நிறைய யோசிச்சு பார்க்குறேன். சில சமயம் வாழ்க்கை நம் கையில் மாதிரியே இருக்கு, சில சமயம் வாழ்க்கை அடுத்தவங்க கையில மாதிரி இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான். நல்லா நீங்க நாளை காலையில் எந்திரிச்சு நடந்து வீதியில போறப்ப வழக்கத்தை விட தெம்பா சிரிச்ச முகத்தோட போங்க. என்ன ஆகும்? வழக்கத்தை விட தெம்பா சிரிச்ச முகத்தோட போறீங்க. உங்க தெருவுல 4 பேர் தீ குளிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆமா, 2 பேர் முனியாண்டி கோயில முட்டை போச்சு வைப்பா, 4 பேர் எலுமிச்சை பழத்தை உருட்டுவான். நீங்க வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரப்ப மிளகா செதறி கிடக்கும், கொட்டாங்குச்சி உடஞ்சிருக்கும், திடீர்னு திருஷ்டி கண்ணு அங்கேயும் இங்கேயும் இருக்கும். என்னடானா காலையில எந்திரிச்சு நீங்க கலகலன்னு போயிருக்கீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாம் பேசிப்பான், வழக்கத்தை விட மகேஷ் கலகலப்பா போறேன், என்னன்னு தெரியலையே, விசாரி என்ன ஆச்சு, ஏதாவது அமௌண்ட் கிடைச்சதா, வீடு வாங்கிட்டானா, நிலம் வாங்கிட்டானா, நல்லா இருக்கானா, திடீர்னு சுகர் சரியா போச்சா, என்னன்னே புரியலையே, திடீர்னு புருஷனை முன்னாடி சேர்ந்துட்டாங்களா, குழம்புவான். கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் கலகலப்பு, கொஞ்சம் உற்சாகம் இருந்தாவே நம்ம வாழ்க்கைய அதீத சந்தேகத்தோட பார்க்கிற சமூகத்துக்கு நடுவில் வாழ்றோம். கரெக்டா? இப்ப நம்ம யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை என் கையில், அப்படிலாம் இன்னைக்கு வாழ முடியாதுன்னு சொல்ல 2 பேர். உன் வாழ்க்கை உன் கையில தாண்டான் வாழ்றது அப்படின்னு சொல்றதுக்கு 2 பேர். முறையா எங்களுடைய அணியை அறிமுகப்படுத்திடுறேன், அப்ப நடுவில் நிறைய பேசுறேன். இன்றைய சூழலில் நம் வாழ்க்கை நம் கையிலே என்று பேசுவதற்கு சாத்தூரிலே கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிபவர், மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், நிறைய முறை பேராசிரியர் பழனி அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், மற்ற பேச்சாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல் முறையாக என்னுடைய மேடையிலே அவர்களை அழைப்பது பார்ப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய பேராசிரியை ரோகிணி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் ரோகிணி அக்கா. இப்போ வந்துருக்கு, பயந்து போயிட்டேன், அப்படியே இறங்கி புத்தகத்தில் இறங்கி போயிருவீங்களோன்னு. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பணிவா இருப்பார். அந்த அணி சார்ந்து பேசுவதற்கு ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி ஆழமான கருத்துக்களை நல்ல தமிழிலே அழகாக பேசுவதற்கு திருச்சியிலே சந்தானம் வித்யாலயா பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிகிற மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கல்பனா தர்மேந்திரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கல்பனா தர்மேந்திரா அவர்கள். இவங்க 2 பேருமே நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். பெண்களுக்கு எப்பயுமே அந்த எண்ணம் உண்டு. நல்லா கைத்தட்டுங்கம்மா, பரவாயில்ல. பெண்களுக்கு அப்பவே அந்த எண்ணம் உண்டு. ஒரு அக்கா நல்லா எப்பயுமே உங்களுக்கு தோணுச்சு கை தட்டிருங்க. ஆமா, என்ன நடந்தாலும் ஒரு பெண் நான் தான் சொல்லு, ஒரு புது கவிதை ஒண்ணு இருக்கு. அம்மா ஊருக்கு போனாள், அம்மா ஊருக்கு போனாள், கூடவே வீடும், கூடவே வீடும். அம்மா ஊருக்கு போயிட்டா வீடா இருக்காது. கரெக்டா? ஒண்ணுமே இருக்காது, அது வீடு மாதிரியே இருக்காது. எப்பமா வருவேன் குழந்தைங்க இருக்கும். ஏன்னா அந்த கொலகார பாவியோட வாழ முடியாதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். ஏதாவது கேட்டா உங்க அம்மா வரட்டும், அவர்கிட்ட கேளு, இப்படியே சொல்லுவான் அந்த ஆள். அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் வீட்டில இருந்து வெளியில போயிட்டு வருது, ஒரு உலக பயணம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற கலெக்டர் அவ்வளோ பிஸி, உண்மையான கலெக்டர் அவ்வளோ பிஸி, அவரே அவ்வளோ வேலை செய்யறாரு. ஆனால் நாம கலெக்டரா நினைச்சுக்கிறோம்ல, தாங்க முடியாது. அதனால இந்த பெண்களுக்கு அந்த எண்ணம் உண்டு. அதனால அவங்க 2 பேருமே நம் வாழ்க்கை நம் கையில் பேசுறாங்க. ஆண்களுக்கு அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, அடுத்தவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை. பாதி ஆம்பளை ஏன் பிறந்தோன்னு தெரியாமையே வாழ்றான். அதனால இந்த 2 ஆண்கள் இந்த தலைப்பை சொன்னோன்னு அடுத்தவர் கையிலேங்கிற தலைப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம்னா அவங்க இந்த தலைப்பை தான் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு ஆண் தானே, நடுவர் அது வேற, அது இப்ப மாறிடுவேன்.
அதனால நம் வாழ்க்கை அடுத்தவர் கையிலே என்று பேசுவதற்கு பட்டுக்கோட்டையிலே ஆசிரியராக பணிபுரிகிறார். மிகச்சிறந்த நகைச்சுவைக்கும் உடல் மொழிக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு பலத்த கைத்தட்டல் மதுக்கூர் ராமச்சந்திரன். ஒவ்வொரு மேடைக்கும் இந்த மாதிரி புதுசு புதுசா வேட்டி சட்டை மேட்சிங்கா. அது என்னன்னா முதல் மேடையில் அந்த வேட்டி சட்டை கொடுத்துருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கி போட்ட வரலாறே ராமச்சந்திரன் வாழ்க்கையில் கிடையாது. எங்கூட வந்தா கிடைச்சோம். அடுத்ததாக இவரை பார்த்துதான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம். இவரை பார்த்துதான் கம்பன் கழகத்திலே பேசுவதற்கு கற்றுக்கொண்டோம். இவரை பார்த்துதான் வாசிப்பது எப்படி என்றே தெரிந்து கொண்டோம். நல்ல வாசிப்பிற்கும் மிகப்பெரிய நகைச்சுவைக்கும் நல்ல மனதிற்கும் எல்லோரும் மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் என்கிற எண்ணமுடைய ஒரு நல்ல மனிதர், பேராசிரியர். இவரை விஜய் தொலைக்காட்சியிலே ஒரு ஸ்டாண்டப் காமெடினா மட்டும் நீங்க பார்த்திருப்பீங்க. நகைச்சுவை பேச்சாளரா மட்டும். மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளர், மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர், மிகப்பெரிய வாசிப்பாளர் அன்பு அண்ணன் பேராசிரியர் பழனி அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் பேராசிரியர் பழனி அவர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர். கதைகளும் கவிதைகளும் அப்படி அழகா சொல்லுவார் அண்ணன். இதுதான் எங்களுடைய அணி. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பேசணும், இல்லைன்னா காலிஃபிளவர் பக்கோடாவும் டெல்லி அப்பளமும் தான். அதுவும் இப்படி எதிர்த்த மாதிரியே எங்க ரோகிணி அக்கா உட்கார வச்சுட்டு அந்த சைடு அதை போட்டு, ஆமா அந்த அக்கா வேற அந்த நடுவில் அந்த ஸ்பீக்கரை மறைக்கிறது. நீ எட்டி ஓ அதுதான் நடந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கு. என்னடா எந்திரிச்சு போய் வணக்கம் சொல்லுதே, வழக்கமா அப்படி சொல்லாதே அக்கான்னு யோசிச்சேன். நடந்து போய் எங்க பார்த்துட்டு மறுபடியும் மாரி ராஜான்னு எல்லா ஐட்டம் வாங்கி தருவாப்புல. நீங்க வாங்கிட்டு போலாம், பிரச்சனையே கிடையாது. ஒண்ணுமில்ல, நான் அந்த கடைக்கு ஓனர். நீங்க தான் அந்த கடைக்கே ஓனரா? ஆமா, டெல்லி அப்பளத்துக்கு நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. என்னண்ணா இப்படி இல்ல ஒரு மனுஷன் கடை ஓனரா இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் தான் அந்த கடைக்கு ஓனரு, டெல்லி அப்பளம் எல்லாருக்கும் தரேன், நீ காசு கொடுத்து சாப்பிட மாட்டேன்னு தெரியும் இருக்காப்ல. ரொம்ப சந்தோஷம் எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. டெல்லி அப்பளம் போட்ட மாதிரி அடுத்த ஒரு நகை கடை போடுங்க மாரிராஜானே. அந்த உணரை வந்து உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு கிராம் அரை கிராம் கொடுத்தா கூட இன்னைக்கு போதும். ஏன்னா தங்க விலை எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல தங்காத விலையா இருக்கு. அது பேர் தங்க விலை, ஆனா தங்காத விலை. இப்படி பள்ளியிட்ட பேசிட்டு இப்படி திரும்பி கல்பனாட்ட பேசுறதுக்குள்ள கிராம்பு 100 ரூபாய் ஏத்திடுறாங்க. எதுக்கு ஏத்துறாங்கன்னே தெரியல, ஏன் ஏறுதுன்னே தெரியல, நாமளும் ஏன் கவலைப்படுறோம்னு தெரியல. நம்ம யாரும் தினமும் தங்க வாங்குகிற ஆட்கள் கிடையாது. ஆனா நம்மள மாதிரி கவலைப்பட உலகத்துல ஒரு வயலால முடியாது. 14,500 ரூபா, 14,500 ரூபாங்க இங்க போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு வாங்க போறியான்னு வாங்கல, அப்புறம் ஏன் வருத்தப்படுறேன்? வருத்தமா அடுத்த நாள் 300 ரூபா குறையுது. 300 ரூபா குறைஞ்சிருச்சுங்க, இன்னைக்கு வாங்குறியா? வாங்கல. நீ கடைசியா எப்ப தங்கம் வாங்கினேன்? 3000 ரூபா இருந்தப்ப சவரன் 3000 ரூபா இருந்தப்ப வாங்கின ஆளு இன்னைக்கு கிராம் 14,500 ரூபா வந்து நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கிட்டயா இல்ல அடுத்தவங்க கிட்டயான்னு தெரியல, ஒரு குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தை தீக்க தான் இந்த பட்டிமன்றமே. முதலாவதாக பட்டிமன்றத்தை கம்பீரமாக தூங்குவதற்கு, நம் வாழ்க்கை இன்றைய சூழல்ல என்னைக்குமே நம் கைகளில் மட்டும்தான் என்று பேசுவதற்கு பேராசிரியை சாத்தூர் ரோகிணி அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். எவ்வளவு அழகான பேர், திருநெல்வேலி. நீங்க பிரிச்சு பாருங்களேன். திருனா மரியாதை, நெல்னா உணவு, வேலினா பாதுகாப்பு. இந்த பெயர் என்ன சொல்ல வருது தெரியுமா? இந்த திருநெல்வேலி மண்ணில் வாழக்கூடிய மக்களின் குணத்தை சொல்லுது சார். இந்த மண்ணில யாரெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மண்ணை சார்ந்தவர்கள் நல்ல மரியாதையையும் வயிறு நிறைய உணவையும் சரியான பாதுகாப்பையும் தருவார்கள்ங்கிறதுக்காக தான் இந்த மண்ணுக்கு திருநெல்வேலின்னு பேர் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? ஒரே ஒரு அப்பளம் தரேன்னு சொன்னார் அண்ணன், அதுக்கு இவ்வளவு ஒரு ஊருக்கே விளக்கத்தை கொடுத்தது. அப்பளம் கிடைக்கும்.
வேணும்ல சார். கரெக்ட் தான். உங்களுக்கு ஒரு அப்பளம் பத்தாது இல்ல. நானு திருநெல்வேலி திருனா மரியாதை, நெல்லுனா உணவு, வேலினா பாதுகாப்பு. நீங்க இதுக்கு விளக்கம் சொன்னீங்கல்ல. ஆனா இந்த ஊர் மறைமுகமாக சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? மரியாதையாக உண்ணுகிற உணவிற்கு பாதுகாப்பாக இரு என்பதுதான் இந்த உலகத்திற்கு திருநெல்வேலி கொடுக்கிற செய்தி. இல்லன்னா நம்ம உணவுல களவாடிட்டாங்க ஆல்ரெடி. ஆமா உண்மைதான். நான் என்ன உட்கார்ந்து இவ்வளவு நேரமா எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? பார்த்தேன் மளிகை ஜாமான் லிஸ்ட். இல்லங்க, அதை என் வீட்டுக்காரர் எழுதுவார். அதுக்கு நமக்கு என்னன்னே சம்பந்தம்? சமைக்கிறது அவர் தானே. அங்க ஒரு ஆண்மகன் சமைக்கிறது அவர் தானே. ஏன்னா அவருக்கு அவர் ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு அழகான ரசிகர்களை பத்தி ஒரு 4 வரை புகழ்ந்து சொல்லலன்னா நம்ம சாப்பிட போற டெல்லி அப்பளம் செமிக்குமா? என்ன மனுஷன் வாழ்க்கையா பாத்தீங்களா? 4 வரீங்க அண்ணா. எனக்கு தெரிஞ்சு உங்க கடைக்கு இவ்வளவு விளம்பரம் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. 4 வரி அப்படி கை தட்டு பறக்கும் பாக்குறீங்களா? மல்லிகையில் பூ மணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும், பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும். இதோ எங்கள் நெல்லை மக்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்ப பெருமைக்குரிய ரசிக பெருமக்கள். பேசி கைதிட்டு வாங்கிறது அப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவு கலந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம சொந்த பந்தத்துல தானே முதல் சொல்லணும். ஒரு சின்ன கோரிக்கையை வச்சு நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம். சின்ன கோரிக்கை தான். நீங்க பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன வேணா போடுங்க. நம் கையிலா போடுங்க, அடுத்தவர் கையிலா போடுங்க, கணவனா போடுங்க, மனைவியா போடுங்க, அந்த காலமா போடுங்க, இந்த காலமா போடுங்க, பழைய பாடலா போடுங்க, புது பாடலா போடுங்க. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு நீங்க என்ன வேணா போடுங்க. தயவு செஞ்சு இந்த சேர் கொஞ்சம் பெருசா போடுங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு சார். உங்கள் வேதனையை புரிந்து கொண்டேன். புரிந்து கொள்கிறீர்களா? ஆனால் இன்னும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் அது சாத்தியமாகவில்லை. நடுவர் அவர்களே, மத்தவங்களுக்கு நீங்க கை தட்டுறீங்களோ இல்லையோ, எனக்கு நீங்க கண்டிப்பாக கை தட்டணும். ஏன் தெரியுமா? மத்தவங்க மேடைக்கு வர்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நான் ஒவ்வொரு மேடைக்கு வர்றது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா சார்? எப்படி? நேத்து கூடங்க மதுரையில் எனக்கு ஒரு நிகழ்ச்சிங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நைட் 2 மணி அந்த நடுவர் என்ன நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு. 2 மணி ஒரு அழகான பெண்ணை நைட் 2 மணிக்கு விட்டுட்டு போனா நான் என்ன சார் செய்வேன்? கருத்துக்கள் ஒத்தி வைக்கப்படுகிறது. மறைச்சுக்கோங்க சார். 2 மணிங்க பாக்குற திருமங்கலம் பஸ் நிக்குது. பஸ் வேகமா போகுது பாருங்க. அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பாக்குறேன் எங்க ஊர் பஸ் சாத்தூர் பஸ் நிக்குதுங்க. திருமங்கலம் பஸ்ல இருந்து வேகமா இறங்கி சாத்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக குடு ஓடி போனேன் சார். நல்ல நகைச்சுவை இது. என்னக்கா சிரிக்கிறீங்க? ஏன் நான் ஓட மாட்டேனா? இல்ல அதெல்லாம் இல்ல. என்ன எதுக்கு என்ன சம்பந்தம்? ஓடுனேன். நான் முன்னாடி ஓடுறேங்க. நான் வந்து திருமங்கலம் பஸ் டிரைவர் என் பின்னாடியே ஓடி வராருங்க. நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு. நான் அவரை பார்த்து திரும்பி கேட்டேங்க, இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வெளியே நீங்க எல்லாம் ஒரு டிரைவரான்னு கேட்டேங்க. அதுக்கு அந்த ஆளு ஏன்ட்ட சொல்றாரு, பொம்பளை பிள்ளையாமா நீ? நான் பஸ் டயர்லாம் 4 ஒண்ணு உருண்டு வந்து பயந்து வந்துட்டேங்க. இதையெல்லாம் கேட்டு மனம் உடைந்து நான் வீட்டுக்குள்ள இருந்து விடுவதா சார்? என் வாழ்க்கை என் கையில சார். ஏன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில என்னை நான் எப்படி பார்க்கிறேனோ அதுதான் நான். சபாஷ். மத்தவங்க சொல்றது நான் கிடையாதுங்க. சபாஷ். ஏன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில என்ன எப்படி பார்க்கிறேன்? இந்த சமுதாயத்தில் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த மாற்றங்களை கொடுக்க போற ஒரு பேச்சாளராக என்ன நான் பார்க்கிறேங்க. ஆனால் கண்ணாடியில் உங்களால் பார்க்க முடிகிறதா? அது சற்று கடினமாகத்தான் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் நெல்லையில் அமைத்த இந்த இருக்கையே குறை சொன்னவராயிற்று. ஆமா. ஆனா நானே உண்மையிலே இன்னைக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்றேனே. இங்க பாத்தீங்களா, எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்க என்னைக்கு கொடுத்தீங்களோ ப்ரிப்பேர் பண்ண இன்னைக்கு காலையில குப்புற விழுந்துட்டேன் சார். உண்மையிலே விழுந்துட்டேன். விழுந்து கிடக்குறேங்க. பைக்ல போன தெரியாம விழுந்துட்டேங்க. நான் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கேன், பைக் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லாரும் ஓடி வராங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்க. இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு கூட இவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறாங்களே நான் பாக்குறேங்க. குப்புற கிடக்குறேங்க, வேகமா வந்து பைக்க தூக்குறாங்க எல்லாரும். அப்ப என்ன நான் எப்ப எடுத்துக்கிறது? அப்புறம் என்ன ஆச்சு? என் வாழ்க்கை இயற்கையில் நான் உருண்டு பரண்டு அதை புடிச்சு எந்திரிச்சிட்டாங்கல்ல. இவங்களே எத்தனை நாளைக்கு தான் நம்பிக்கிட்டு இருக்கிறது சார்? இவ்வளவு
வாழ்க்கையும் அமைந்தாலும் நான் எப்படி பேசுகிறேனோ அதை பொறுத்துதானே சார் என்னுடைய எதிர்காலம். உண்மை. என் வாழ்க்கை என் கையில தானங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனா என்னன்னா இப்ப நீங்க எவ்வளவு சிறப்பா நான் பேசலாம், ஆனா அடுத்தவர்கள் இருக்கணும் அது கேட்க. அப்ப நம் கையில அடுத்தவர் கையிலான்னு பழனி கேட்கிறார், நான் கேட்கிறேன். நீங்க கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியுமே. எங்க இன்னைக்கு காலேஜ் போறோம், நம்பிக்கையில போறோம். அவன் நல்லா படிச்சிருவான், நிறைய மார்க் எடுத்துருவாங்க நம்பிக்கையில போறோம். ஆனா அவன் எப்படி படிக்கிறான்? 100 மார்க்குக்கு பரிச்சை வச்சாலும் ஒத்த பக்கம் தான் எழுதுறான். நான் கேட்கிறேன், ஏன் தம்பி 100 மார்க் பரிச்சை வச்சிருக்கேன், ஒத்த பக்கம் எழுதுறியே, என்னப்பா மார்க் போடுறதுன்னு கேட்டா அவன் சொல்றான், மேடம் பண்ணிக்கிறான் மேடம், பக்கமா எழுதும், சிங்களா தான் மேடம் எழுதும் சொல்றான்ல. இந்த நேரத்துல அவன் மார்க் எடுப்பான், நம்ம நம்பிட்டு இருக்க முடியுமா? நீங்க பேராசிரியரா இருக்கிறப்ப ஏன் இந்த நம்பிக்கைன்னு கேக்குறேன். நான் எனக்கு நானே 35 மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டு போய் சேரு சொல்றானா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிட்டா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கல்யாணம் பண்றீங்க, ஆண்கள் எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கல்ல, ஏன் பெண்கள் பண்றது இல்லையா? நீங்க தானே தேடி வந்து கல்யாணம் பண்றீங்க பாத்தீங்களா? அதனால ஆண்கள் கல்யாணம் பண்றாங்க. சரி, என்ன நம்பிக்கையில கல்யாணம் பண்றாங்க? வர்ற மனைவி டீ போட்டு தருவா, காபி போட்டு தருவா, ஜூஸ் போட்டு தருவா அப்படிங்கிற நம்பிக்கையில கல்யாணம் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அவங்க அப்பாட்ட போட்டு தருவாங்கிற நம்பி நடக்கிற விஷயங்கள் சாத்தியமாக்குறதா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்றோமா வேண்டாமா? ஆனா அதெல்லாம் அந்த காலம் மேடம். இப்பெல்லாம் வந்து யாரும் அப்படி நம்பிக்கையில கல்யாணம் பண்றது. காஃபி போட்டு தரணும், டீ போட்டு தரணும், அப்படிதான் கல்யாணம் பண்றோம். பாத்தீங்க? ஆமா. நம்ம வரும்போதெல்லாம் டான்ஸ் லிட்டில் பிரின்சஸா அமைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். நீங்க வைஃப்ஸ் பெட்டர் செஃப்பா நீங்க மாறிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அவங்க சமைக்கணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். டான்ஸ் லிட்டில் பிரின்சஸா வரவங்களுக்கு வைஃப்ஸ் பெட்டர் செஃப்பா மாறிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஒண்ணு இல்லைங்க, பொண்டாடி சமைச்சு கொடுக்கணும், இவ்வளவுதான். நாகரீகமா சொல்றேன் சார். அதான் இது எனக்கு மத்தவங்க குடும்பத்தை நம்ம ஏன் அதெல்லாம் பண்ணலாம், தவறே கிடையாது. இதுல என்ன இருக்கு? மத்தவங்க குடும்பத்தை ஏன் பேசணும்? என்னோட குடும்பத்தையே நான் சொல்றேன். என்ன எல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்கண்ணே. சரி, உண்மையே சொல்றேங்க. என் கணவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாருங்க, என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சுட்டாருங்க. என்ன மயான அமைதியா இருக்கு? இல்ல நம்ம அவங்க அமைதி கூட பரவாயில்ல, பிடிச்சதுன்னு சொன்னா ஒரு ரெஞ்சே போயிட்டாப்ல. ஏங்க அவர் புருஷனுக்கு அவங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி சரி வாங்க வாங்க. வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கோம். ஏங்க நான் அப்பதாங்க பஜ்ஜி சுஜி எல்லாம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அவர் ஏன் நான் செலக்ட் பண்ணேன்? அவர் நடந்து கொண்ட விதம், அவர் சொன்ன கவிதை சார். என்னைய பார்த்து என்ன கவிதை சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அப்பதான் பஜ்ஜி சுஜி எல்லாம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன், என்ன பார்த்து சொல்றாருங்க, கண்ணே பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் காதலுக்கு போண்டா மாதிரி நோய் எண்டு. எனக்கு அடி வயித்துல இருந்து முக்கிய இருக்கு, அமைதியா இருக்கு. இது உங்க கணவர் சொன்ன கவிதை. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? என்ன இல்ல புருஷனை முன்னாடி என்னவோ சொல்லிக்கீங்க, அத வந்து புத்தக திருவிழால சொல்லாதீங்க. நல்லா இருக்கா இல்லையா? ஏங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க பிறந்த பூமி, பப்ஸுக்கு 4 எண்டா, போண்டாக்கு 2 இல்லையா? பாத்தீங்களா? இது கவிதை. அப்படி வர்ணிக்கணும் சார். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க மனைவியை வர்ணிச்சாதான் சார் வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா மனைவி சரியில்லை, கோவப்படுறா, சந்தேகப்படுறா இப்படிலாம் சொல்லி பழகாதீங்க. நீங்க ஒண்ணு இல்ல, இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, பெரிய பைக் ஒன்று வச்சிருக்காரு எங்க வீட்டுக்கார். நான் சொன்னேன், மாமா உங்க பைக்ல ஒரே ஒரு நாள் என்ன பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போங்க மாமான்னு சொன்னேன். சரி, அவர் சொன்னாரு, நீ பாட்டுக்கு ஏன் பின்னாடி வர்றீங்க, போலீஸ்கார் நிப்பாட்டி கேட்பாருன்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஒரு கணவன் ஒரு மனைவியை பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போனா எந்த போலீஸ்கார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டேங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? அதாங்க நாம என்ன பேசுறோமோ அதாங்க நம்ம வாழ்க்கை. என்ன தெரியுமா சொன்னாரு? அக்கா என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்லு, என்ன சொன்னாரு? சொல்றேன் சார். நான் அவருக்கு பின்னாடி பைக்ல உட்கார்ந்து இருந்தா அந்த போலீஸ்கார் பார்த்து சொல்லுவாரா, இவ்வளவு பெரிய சந்தன கட்டையை எங்கேயா கடத்திட்டு போற? இவ்வளவு பெரிய சந்தன கட்டை சார் நான் தான் சார். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் மனநலம் சரியா தானே இருக்கு? இல்ல போலீஸ்காரங்க மனநலம் சரியா இருக்கும், உங்களுக்கு சரியா இருக்காங்க. எனக்கு கரெக்டா இருக்கா? உண்மையை தானே சொல்லி இருக்காரு, பொய்யா சொன்னாரு? ஏங்க வாழ்க்கையே சந்தோஷமான வாய் மைக்கு என்ன வேணா பேசு. நாம பேசுற வார்த்தை தாங்க நம்ம வாழ்க்கை. நாம எப்படி பேசுறோமோ அன்னைக்கு வாழ்க்கை அதுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா அமையும், அவ்வளவுதான். ஆனா இத சொல்லிட்டு நீ என்னென்னலாம் பேசிருக்க பாருக்கா. ஒத்த எழுத்துல நீங்க வார்த்தையை மாத்திரலாங்க, வாழ்க்கையை மாத்திரலாம், சூழலை மாத்திரலாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது இன்னைக்கு சாம்பாரா அப்படி கேளுங்களேன், இன்னைக்கு சாம்பாரா சந்தோஷமா இருப்பாங்க. சார் நம்ம வீட்டுக்காரங்க வேற என்ன சொல்லி செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. எதுக்கு? அதே நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது இன்னைக்கும் சாம்பாரா
அப்படின்னு கேளுங்களேன். அதாவது அந்த வீட்டுக்குள்ள நீ நுழையிறப்பதான் உனக்கு தெரியும் அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் அழகா சமைப்பாங்க. நம்ம எப்படி பாராட்டமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமையுங்க. சரி. சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருச்சு உடனே காய்ச்சி பூச்சி கத்தக்கூடாதுங்க. கத்தக்கூடாது. என்ன சொல்லணும்? கவலைப்படாத தங்கம், சாப்பாடு குழஞ்சிருச்சா மாமாவோட குடலுக்கும் உடலுக்கும் அதுதான் தங்கம் நல்லா இருக்கும்னு சொல்லி பழகுங்க. மாமாவோட குடலுக்கும் உடலுக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன வேணா பேசுவோம், வாயும் உனக்கு மைக் இருக்கு. இங்க பாருங்க, என்ன சொல்றேன் நான், ஏன் எப்பயுமே இந்த வாழ்க்கை உங்க கையில இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா? நீங்க அன்னைக்கு யாரையெல்லாம் வாழ்த்துறீங்களோ, யாரையெல்லாம் பாராட்டுறீங்களோ, உங்களுக்கான நாளும் சந்தோஷமாக விடியும், சந்தோஷமாக அடையும். நீங்க பூஜை தூக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை முழுக்க அன்னைக்கு அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு அமையும். ராமச்சந்திரா, உனக்குதான் மூஞ்ச தூக்காது. நீங்க எப்படி எப்படி இந்த வாழ்க்கையை அமைக்கணும்ங்கறத அம்மா கிட்ட கத்துக்கலாம், குறிப்பா பெண்கள்கிட்ட கத்துக்கலாம். சொல்லுங்க. பெண்கள் சட்னி வச்சிருப்பாங்க சார். திடீர்னு வீட்டுக்கு விருந்தாள் வந்துருவாங்க. சரி. ஒருத்தர் சாப்பிடுற சட்னி தானே இருக்கும், ஒருத்தர் தான் சட்னியை சாப்பிட முடியும். ஆனா வீட்டுக்கு 4 விருந்தாள் வந்துருவாங்க. எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில். தண்ணியை ஊத்திடுங்க. என்ன பண்ணுவீங்க? தண்ணியை ஊத்திட்டு போயிட்டே இருப்போம். இப்ப ஏன் கையில அடிபட்டது தெரியுதா? அதுதான் உன் வாழ்க்கை உன் கையில. நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும். இப்ப ஆண்களுக்கு இவ்வளவு டிப்ஸ் சொன்னோமா, பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டா? நீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு புடவை எடுக்க போறீங்கன்னு வைங்க. ஒரு புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறீங்க, மாமா இந்த புடவை நல்லா இருக்கு மாமா, நான் எடுத்து விட்டுமான்னு கேக்குறீங்க. அப்ப உங்க கணவர் சொல்றாரு, வேண்டாம்மா, இது என்ன நல்லாவா இருக்கு, ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வேண்டாமான்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் உடனே நீங்க என்ன மதுரையில கேட்டாங்க, என்ன திருநெல்வேலியில கேட்டாங்க, எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பழக கூடாது. சரி. நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அப்படியா மாமா, வேண்டாம் மாமா, உங்களுக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் மாமான்னு சொல்லுங்க. அந்த கடையில் இருக்க பொண்ணு கேட்கும், என்ன மேடம் இந்த சேலை எடுக்கலையா அப்படின்னு. இல்லங்க, எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காத எதையுமே நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பழங்க. நான் அடிச்சு சொல்றேன், மறுநாள் நீங்க கேட்காமலே உங்க வீட்டுக்காரர் அந்த சேலையை கொண்டு கொடுத்துருவாருங்க. அந்த டெக்னிக் எல்லாம் எங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுமா. அப்படி எடுத்த சேலை தான் இது நடுவர் அவர்களே. பாத்தீங்களா? உங்க கணவர்கிட்ட செல்லுபடியா இருக்கு ஆயிருக்குல்ல. நீங்க நம்ம யார் மீது நல்ல உண்மையான அன்பு வைக்கிறோமோ அந்த வாழ்க்கை அதுக்கு ஏத்த மாதிரி மாறும் சார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம உதவுவாங்க நம்ம நினைப்போம், நம்ம கையை நம்பணுங்கிற அவசியம் இல்லைங்க. என் சொந்தக்காரன் மாமா இருக்கான், மச்சான் இருக்கான், எனக்கு ஒரு தேவைன்னா உதவுவான்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ நீங்க ஒரு போன் போடுறீங்க, ஹலோ மச்சான் அப்படிம்பீங்க. அங்க மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, மச்சான் பாப்பா 12th முடிச்சிருச்சு, அடுத்து காலேஜ் சேர்க்கணும். அப்படியா 12th முடிச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம், என்ன பண்ண போறீங்க? காலேஜ்ல சேர்க்கணும். அழகா சேருங்க, பொம்பளை பிள்ளை படிக்கிறது தானே இந்த சமுதாயத்துக்கு முக்கியம், அழகா சேருங்க மாப்பிள்ள அப்படிம்பார். ஆமா மச்சான் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன். அந்த பக்கத்துல ஹலோ மாப்பிள்ள கேட்கல, ஹலோ ஹலோ மச்சான் 10,000, ஹலோ மாப்பிள்ள சரியா கேட்கல, வெளியில வந்து பேசுங்க அப்படின்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பார். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்க, அதை யார் கையிலயும் நம்மளால கொடுக்க முடியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு கஷ்டம் வரும்போதுதான் சார் தெரியும். அப்ப 2வது பொண்ணுகிட்ட போய் இந்த தகவல் பேசுவாரு, டேய் அடுத்த முறை அக்காவிட நீ நல்லா படிக்கணும்டா, யார்கிட்டையும் அப்பா கையேந்தாத அளவுக்கு நீ ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போற அளவுக்கு நீ படிக்கணும்டான்னு ஒரு தகப்பன் சொல்றாருன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தானே சார் இருக்கு. நீங்க இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க, ரொம்ப அழகானது. எப்ப தெரியுமா? மத்தவங்களுடைய விமர்சனங்களை நீங்க தலையில போட்டுக்காத வரைக்கும் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது சார். எப்பயுமே நம்ம ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார், எப்பயுமே ஒப்பீடு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வேற, பயணம் வேற, இலக்கு வேற. உங்க நியாயம் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க நியாயத்தை எடை போடக்கூடிய தராசை யார் கையிலும் கொடுத்து விடாதீர்கள். அப்படி கொடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களால வாழ முடியாமலே போயிருங்க. மற்றவங்களுடைய விமர்சனங்களை நீங்க ஏத்துக்காத வரைக்கும் அது உங்களுக்கானது அல்ல, இல்லையா? யோசிச்சு பார்க்கணும்ல. இங்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நம்மகிட்ட தாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? நாம லேட்டா கிளம்பிட்டு பஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். சொல்லு. நாம சரியா கீழே பார்த்து நடக்காம முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவோம். பால் பொங்கிருச்சு. ஆமா. நாம சரியா படிக்காம கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நாம பகலெல்லாம் செல்போனை யூஸ் பண்ணிட்டு நேரமே பத்தலன்னு சொல்லுவோம். நாம சிக்கனமா இல்லாம என்னங்க குடுக்கிற சம்பளம் பத்தலன்னு சொல்லுவோம். ரோகிணி மாதிரி நல்ல பேச்சாளரை கூப்பிடாம நிகழ்ச்சி சரியில்லைன்னு சொல்லுவோம்.
நாம நல்லா பேசாம கை தட்டணும்னு சொல்லுவோம். எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க சார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானங்க, லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால், ஒரு பால் தான் இருக்கு, 4 ரன் எடுக்கணும். பவுலிங் போட வர பிளேயர் பாக்குறாரு, இன்னைக்கு முடிஞ்சு சோலி அப்படின்னு பாக்குறாரு. வெளியில உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் தன்னுடைய நம்பிக்கையை விட்டுட்டாங்க. அந்த கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் கண்ணை மூடி ஏதோ யோசிக்கிறாரு. ஒரு பால் தாங்க, அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒற்றை பாலில் தன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே வைத்து அடித்ததால் மட்டும்தான் ஜடேஜாவால் சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்க முடிந்தது என்று சொன்னால் நம்பிக்கை அவர் கையில இருக்கு சார். யோசிச்சு பார்க்கணும்ல. நேத்து நடந்த மேட்சா? இது போன வருஷம் சார். போன வருஷம். அதுக்கப்புறம் டிவி பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன் சார். அதான் குழம்பிட்டேன். என்னடா இது? ஆர்சிபி ஜெயிக்காதுன்னு சொன்னப்ப கூட தன் மீது நம்பிக்கை வைத்ததால் மட்டும்தான் விராட் கோலியால் ஆர்சிபியை ஜெயிக்க வச்ச முடிந்ததுன்னு சொன்னா அதுதானே சார் தன் மேல இருக்கு. இதே மாதிரி ஒரு பாகிஸ்தான் வீரர் இந்திய பவுலர்களுடைய பவுலிங் அடிச்சு தொம்சம் பண்ணுவேன், டக் அவுட் ஆயிட்டு போனானே. இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்க நடுவர். நீக்கிறேன். சும்மா திடீர்னு தோணுது நமக்கு. அப்படி நடுவர் அவர்களே உணர்ச்சி பொங்க பேசும் பொழுது இப்படி சொன்னால் வருத்தமா எங்க ஆண்கள் மட்டுமே ஜெயிக்க முடியுங்கிற அந்த கிரிக்கெட் மேட்ச எங்க பெண்கள் உலக கோப்பை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த கிரிக்கெட் அணியினுடைய பெண் கேப்டன் யாரு? ஹர்ப்ரீத் கவுர். அவருடைய வாழ்க்கை வரலாறு போய் நீங்க பாருங்க. தினமும் காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம்னு தொடர்ந்து தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் பயிற்சி எடுத்ததால மட்டும்தானுங்க இன்னைக்கு பெண்களாலும் கிரிக்கெட்டில் சாதிக்க முடிஞ்சதுங்கிற வரலாறு படைச்சிருக்கோம். யோசிச்சு பார்க்கணும் இல்லங்க. நம்ம எப்பயுமே சொல்றோம், பெண்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஜெயிக்க முடியலன்னு தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு அப்பா ஒத்துழைக்கலங்க, எங்க அம்மா ஒத்துழைக்கலங்க, என் குடும்ப சூழல் சரியில்லைங்க, என் கணவர் சரியில்லைங்கன்னு தனக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களை காரணம் காட்டிய பெண்களுக்கு மத்தியிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்டர்ல நௌஷராங்கிற இடத்தில் பிறந்த 26 வயது சிம்ரன் பாலாங்கிற பெண் 77வது குடியரசு தின விழாவிலே 140 ஆண்கள் ராணுவ சிஆர் படை வீரர்களை வழிநடத்தி சென்றார் என்று சொன்னால் அந்த வரலாற்றை படைத்தது பெண்கள் இல்லையாங்க? அது தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் வந்தது நடுவர் அவர்களே. ஆகவே நடுவர் அவர்களே, தன் திறமையை நம்பியதால் மட்டும்தான் 2 ஆஸ்கார் விருதை வென்றார் ஏஆர் ரகுமான். தன் குடும்பம் தன்னை கைவிட்ட போதும் தன் திறமையை நம்பியதால் மட்டும்தான் நாட்டியத்தில் ஜெயித்தார். நடன நங்கை நர்த்தகி நடராஜ் என்ற பெண் தன் மீது நம்பிக்கை கொண்டதால் மட்டும்தான் தான் படித்த கல்லூரியில் ஆண்களே இருந்த போதிலும் ஒரே பெண்ணாக படித்து முதல் பெண் மருத்துவர் ஆனார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். கை கால் உடல் உறுப்புகள் அத்தனையும் செயல் இழந்த போதிலும் 21 வயசுல இன்னும் 2 வருஷத்துல இவன் செத்துருவான் சொன்னப்போ தன்னுடைய நம்பிக்கையால் 71 வயது வரைக்கும் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு தேவையான அத்தனை கண்டுபிடிப்புகளையும் கொடுத்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என்ற ஆண் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் நினைப்பதை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு என்றைக்குமே இந்த வாழ்க்கை என்பது நம் கையில் தான் என்பதை தீர்ப்பாக வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை உங்க கையில நம்பினா வரைக்கும் தான் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும். நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையோட தொடர்படுத்தி பேசிக்கிறீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்களா வாழ்றதுக்கு செலவு கம்மி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அத்தனை பேரும் இந்த செய்தியை மனசுல எடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு. நீங்களா வாழ்றதுக்கு செலவு கம்மி. அடுத்தவங்க பார்க்கற மாதிரி வாழணும்னு நினைக்கிறப்பதான் செலவே அதிகமாகும். கரெக்டு தானே? அவங்க பார்க்கறதுக்கு ஒரு கார், அவங்க பார்க்கறதுக்கு ஒரு வண்டி, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு புடவை, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு நெக்லஸ், அவங்க பார்க்குற மாதிரி ஒரு வீடு, அவங்க பார்க்குற மாதிரி பார்த்து மனுஷன் தன்னையே பார்த்துக்கல. ஆனா தன்னை பார்த்துக்கிற மனுஷன் வரலாற்றில் நின்று இருக்கிறான்னு அவ்வளோ உதாரணங்கள் அடுக்கடுக்காக அடுக்கி வைத்திருக்கிறார் பேராசிரியர். அருமையான பேச்சு. நகைச்சுவையில 2 பாணி இருக்கு. ஒன்று அடுத்தவர்களை விமர்சித்து கிண்டலடித்து மக்களை சிரிக்க வைப்பது. மற்றொன்று வைகை புயல் வடிவேல் அவர்கள் மாதிரி தன்னைத்தானே தாழ்த்தி சிரிக்க வைப்பது. தன்னை தாழ்த்தி கொள்பவன் வாழ்க்கையில் தாழ்ந்து போனதாய் சரித்திரமே இல்லை. ரோகிணி அவர்கள் ஒரு பேராசிரியர். ஆனா நீங்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி அவையை சிரிக்க வைத்த
அந்த பண்பாட்டை நான் மதிக்கிறேன். மீண்டும் மனம் நிறைந்த வாழ்த்து. ஏதாவது ஒரு துன்பம் வருகிற பொழுது சில பேர் சொல்வதை என் காதுகளில் கேட்டிருக்கிறேன். ராமச்சந்திரா, இந்த ராமச்சந்திரனுக்கே ஒரு கஷ்டம், ரோகிணிக்கா போட்டு புரட்டி எடுத்துட்டு போயிருக்கு. நம் வாழ்க்கை நம் கையில தான். இப்ப அடுத்தவர் கையிலன்னு பேசுறதுக்கு ராமச்சந்திரன், எனக்கு திருவள்ளுவர் கூட இவள் எழுதியிருக்க மாட்டார். உக்காந்ததுல இருந்து எழுதிக்கிட்டே இருக்கா. அப்படி ஒரு என்ன எழுதியிருக்காருங்கிறது பேச்சுல தெரியும். ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம் வாழ்க்கை அடுத்தவர் கையிலே என்று பேசுவதற்கு மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். நம்ம அக்கா சொன்னாங்க, என் கணவர் என்னை வாழ்த்தும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது தெரியுமா? சொன்னாங்க. பச்சுக்கு 2 எண்டு, சமோசாவுக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, போண்டாவுக்கு நோ எண்டு. அத மாதிரி நீ இருக்கிறேன் உடனே குண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு மண்டு. இது தெரியாம பல்ல அடிச்சுட்டு என் மாமா என்னைய போண்டான்னு சொன்னாரு. எப்பயுமே புகழ மாதிரி திட்டுறது ஒரு வகையான கலை. அக்கா சொன்னாங்க, சாப்பாட்டுல முடி கடந்தா அதை திட்டாதீங்க, சாம்பாரா அப்படின்னு பேசாதீங்க. என் மனைவி இது பேச்சை கேட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் ரசத்துல ஒரு 2 முடி கடந்துச்சு. சரி அக்கா தான் சொல்லியிருக்கேன் திட்டக்கூடாது, பாராட்டி பார்ப்போம் மனைவியனே. ஏமா, இந்த முடி இலையில இருந்தாலும் அழகு, உன் தலையில இருந்தாலும் அழகுங்க. அடுத்த நாள் ரசத்துல கொத்து முடிய பிச்சு போட்டு வச்சிருக்கிறாயா. இது கொத்தமல்லி ரசமா இல்ல கொத்துமுடி ரசமானு தெரியாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. எங்க வாழ்க்கை எங்க நாங்க வாழ்றோம். பொதுவா காலம் மாறிடுச்சுங்க, மனுஷனும் மாறிட்டோம். ஒரு காலத்துல சேவல் 5 மணிக்கு கூவும், நாம 5 மணிக்கு இருந்துச்சு வேலைக்கு போனோம். ஆனா இன்னைக்கு சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? காலையில 9 மணிக்கு கூவுது, மத்தியானம் 11 மணிக்கு கூவுது, சாயங்காலம் 4 மணிக்கு கூவுது, நைட்டு 11 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய 4 மணிக்கு 5 மணிக்கு அது குப்புறப்படுத்து தூக்குது. நம்மளால செருப்பால் ஆள வச்சு இவன் கோழி எழுப்பான். கோழி மனுஷனை எழுப்ப போய் இப்ப மனுஷன் கோழி எழுப்புறான். காலமும் மாறிடுச்சு, மனுஷனும் மாறிட்டோம், வாழ்க்கை முறை மாறிடுச்சு. எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. நடுவில் முடிவெடுக்கிற அதிகாரம் நம்மள்கிட்ட இல்லை. வீட்டுல இப்ப வீட்டுக்காரமா வந்து கேட்பாங்க, எங்க உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? நான் கூட என் முன்னாடி என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா கேட்கிறான்னு, ஏம்மா எனக்கு தோசை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, தோசை சொல்லுமானா? ஆமா, தோசைன்னா நின்று ஊத்திக்கிட்டே இருக்கணும், நான் இட்லியே வைக்கிறேன். இதுக்கு ஏங்க கேட்கணும்? ஏங்க உங்களுக்கு தக்காளி சட்னி வைக்கணுமா தேங்காய் சட்னி வைக்கணுமா? அம்மா தேங்காய் சட்னி வைமா, அதுதான் இட்லிக்கு நல்லா இருக்கும். ஆமா, தேங்காய் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், நான் தக்காளி சட்னியை வைக்கிறேன். ஒரு சட்னிலேயே ஹார்ட் அட்டாக் வரும். ஏங்க உங்களுக்கு சாம்பார் வைக்கணுமா இல்ல புளிக்குழம்பு வைக்கணுமா? அம்மா நேற்றையும் சாம்பார் தானே, இன்னைக்கு புளிக்குழம்பு வைமா, நல்ல மனமா இருக்கும். ஆமா, உங்களுக்கு புளிக்குழம்புனா தான் பிடிக்காதுல்ல, நான் சாம்பாரே வைக்கிறேன். நான் கேட்டேனா? நீயாவே இட்லின்னு முடிவு பண்ற, நீயாவே தக்காளி சட்னி முடிவு பண்ற, நீயாவே சாம்பார்னு முடிவு பண்ற. அப்புறம் எங்க என் வாழ்க்கை என் கையில இருக்கு? சாப்பாடே என் கையில இல்லை. அதாவதுங்க, உங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்ப என் வீட்டுல எல்லாம் என்னங்க சாம்பாரா ரசமான்னு கேட்டா உன் இஷ்டம். அவங்க ஒரு சிஸ்டர் சிரிக்கிறாங்க பின்னால. பரவாயில்ல, அண்ணன் விவரமான ஆளு பண்ணு. எதை என் முன்னாடி கேட்டாலும் உன் இஷ்டம்ன்றேன். அப்பதான் நம்ம கஷ்டம் இல்லாம இருக்கலாம். அப்ப எதுவுமே நம்ம இஷ்டம் இல்லை. இந்த ஓ இஷ்டம்னா எந்த நடுவில் அர்த்தம்? ஓ இஷ்டம்னா உன்னோட இஷ்டம் அர்த்தம். இது நம்ம ஆம்பளை சொன்னா அதான் அர்த்தம். இதே பெண்கள் ஓ இஷ்டம்னு சொன்னா எனக்கு அது இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கை இப்படி ஓடி இருக்கு என் வாழ்க்கை. நடுவில் ஆம்பளையா பிறந்தா 2 கஷ்டம். ஒண்ணு, அவன் பிடிச்ச படிப்பை வைக்காங்களா படிக்க வைக்க மாட்டாங்களான்னு. பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, படிக்க வச்சுட்டா 2 பிரச்சனை. வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு. வேலை கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, வேலை கிடைச்சா 2 பிரச்சனை. நல்ல சம்பளம் கிடைக்குமா நல்ல சம்பளம் கிடைக்காதான்னு. நல்ல சம்பளம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நல்ல சம்பளம் கிடைச்சிட்டா 2 பிரச்சனை. நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களான்னு. கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சா 2 பிரச்சனை. குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்காதான்னு. குழந்தை பிறக்கலைன்னா பரவாயில்ல, குழந்தை பிறந்தா 2 பிரச்சனை. அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆம்பளை பிள்ளையா பிறந்தா 2 பிரச்சனை. அவனுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வைக்குமா படிக்குமா? இப்போ வாழ்க்கையே ஒரு சர்க்கிள்ல பிரச்சனையாவே எங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. எங்க வாழ்க்கையை நாங்க என்னைக்கு வாழ்ந்துருக்கோம்? எப்படி நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு கேட்கறாங்க. கல்பனா பதில் சொன்னதுக்குலாம் நீ என்ன இத்தனோடு எழுதி வச்சிருக்க, கண்ணு தெரியாதா?
இப்ப நம்ம எது பண்ணாலும் பாராட்டணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா? ஆமா. நம்ம வாழ்ற வாழ்க்கையை அடுத்தவர்கள் நம்ம பாராட்டணும் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிறக்கும் போது தாலாட்டு, இறக்கும் போது நீராட்டு, இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சிறப்பு செய்வது மற்றவர்களுடைய பாராட்டு. பாராட்டுக்கு மயங்காத மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது. பாராட்டணும்னு ஆசைப்படுவோம்ல. ஆனால் எந்த மனைவியாவது கணவனை பாராட்டியிருக்காங்களா? சொல்லுங்க பெண்களே, சிரிக்காதீங்க அமுக்கமா. பொதுவா எல்லா பொண்டாட்டிகிட்டையும் போய் கேளுங்களேன், எல்லா மனைவிகிட்டையும் போய் கேளுங்களேன், யாருமா அந்த உலகத்திலேயே சிறந்தவர் அப்படின்னா அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன். ஏமா ஓம் புருஷன் அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுவும் கூட பிறந்தவங்க மேல இவங்க வச்சிருக்கிற அன்பு இருக்கு பாருங்க. அவங்க அண்ணன் கத்தி எடுத்துட்டு குத்த வந்தா கூட அண்ணன் நல்லா குத்தனேன்னு நிற்கும். எப்பயுமே இந்த ஆண்களை மட்டம் தட்டுறது பெண்களுக்கு இதாகிடுச்சுங்க. நம்மளை விடுங்க, இந்த பல்பை கண்டுபிடிச்சது யார் நடுவர்களே? எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் முறையில் இந்த பல்பை கண்டுபிடிக்கல. 999 முறை தோல்வியை தழுவி 1000வது முறையில தான் இந்த பல்பை கண்டுபிடிச்சார். சரி. அவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, நான் எப்போதும் தோல்விகளால் துவண்டு போபவன் கிடையாது. ஏனென்றால் நான் 1000 முறை வெற்றி பெற்றவன் அல்ல, 999 முறை தோல்வியை முத்தமிட்டவன். எனக்கு தோல்வி ஒரு பெருசே கிடையாதுன்னு சொன்னார். 991 முறை தோத்துட்டாங்க. 1000வது முறையில் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறாரு. நள்ளிரவு சரியாக 2:43 சுவிட்ச் ஆஃப் லைட் எரிஞ்சிச்சு. யாருமே இல்ல, யாருமே இல்ல. வீட்டுல மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வெளிச்சம் வந்துச்சு. இந்த உலகத்தினுடைய ஆக சிறந்த கண்டுபிடிப்பு. இருட்டில் இருந்த சமூகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திய அற்புதமான நிகழ்வு. யார்ட்டையா சொல்லணும்னு பாக்குறாரு. பக்கத்துல மனைவி படுத்துக்கிறாங்க. எழுப்பி, மா இங்க பாரு, நான் லைட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நான் லைட்டை கண்டுபிடிச்சேன்னு சொன்னோடனே அவங்க மனைவி எந்திரிச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? சபாஷ், நீதான் என் கணவன். ஆஃப் பண்ணிட்டு படியா, கண்ணு கூசுது. 1000வது முறையில பல்பை கண்டுபிடிச்ச எடிசன் மறுபடியும் வாழ்க்கையில பல்பு தான் வாங்கினார். அதனாலதான் இப்ப யாராவது ஏதாவது புரியலன்னா பல்பான்னு கேட்கறான். அதை கண்டுபிடிக்க அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டான். நம்மால் கண்டுபிடிக்கலன்னா பல்பாங்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆண் மற்றவனை திருப்திப்படுத்துறதே நம்ம வாழ்க்கை தேவைப்படுதுங்க. இப்ப வீட்டுல பொதுவா சண்டை வரட்டுமே, எல்லா மனைவியும் கேட்கிற வார்த்தை என்ன? உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? தமிழ்ல பிடிக்காத வார்த்தைகளே இதான் எனக்கு. போன வாரம் சரியான சண்டை வீட்டுல. உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? மனைவி கேட்ட உடனே நான் சொன்னேன், என்னைய கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து என்னை ஆசிரியரா படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல சம்பளத்தை கையில வாங்க வச்சிருக்கிற எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சேன். அதான் நான் பார்த்தேன். சொல்ல முடியல. சொல்லிதான் பாரு. சொன்னா எனக்கும் சோறு போட மாட்டாங்க, எங்க அம்மாவுக்கும் சோறு போட மாட்டாங்க. இவளை கட்டினதுக்கு நான் பட்னியா கிடக்கலாம், எங்க அம்மா ஏன் பட்னியா கிடக்கணும்? இப்ப இந்த பிரச்சனை வரும்போது எப்படி தெரியுமா சமாளிக்கணும்? ஏமா விடுமா, எல்லாம் கொஞ்ச காலம், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கொஞ்ச காலம்னு சொல்லணும். ஆனா அது யாருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கதவுக்கு பின்னாடி அம்மா நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னது? கதவுக்கு அங்கிட்டு அம்மா நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும், இவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றானா இல்ல நமக்கு சப்போர்ட் பண்றானான்னு. அங்கிட்டு மனைவிக்கும் பேச முடியாம, இங்கிட்டு அம்மாவுக்கும் பேச முடியாம வாழ்க்கையில திண்டாடி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்குதா? சுகி சிவையா தான் அழகா சொன்னாரு. ஒருத்தன் பொண்டாட்டிட்டையும் நல்ல பேர் வாங்கி பெத்த அம்மாட்டையும் நல்ல பேர் வாங்கினா 1ஆம் நம்பர் திருட்டு பையனார். அதேதான். யாரோ ஒருத்தர் கெட்ட பேர் வாங்கினாதான் அவன் நல்லவன். கரெக்ட். சந்திரன் 2 பேரும் நல்ல பேர். யோசிச்சு பாருங்க. நமக்கு சரியாவே சூஸ் பண்ண தெரியாது. ஆண்களுக்கு சரியாக சூஸ் பண்ண தெரியாது. ஓஹோ. இல்ல நம்மள கல்யாணம் பண்ணிருப்போமா? இதேதான் அந்த அம்மாவும் நினைக்கும். அவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க. அவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதை அழிச்சதே நாம தான். பொதுவா பெண்களுக்கு சூஸ் பண்ணதை ஒத்துக்கிறேங்க. இப்ப ஜவுளி கடைக்கு போறோம், நீங்க ஒரு 1000 புடவை எடுத்து போடுங்க, எப்பயுமே இந்த பெண்கள் திருப்தி அடையவே மாட்டாங்க. பக்கத்துல யாராவது ஒரு அக்கா இந்த புடவை நல்லா இருக்குன்னு தொடட்டுமே, இது நான் பார்த்து வச்சிருக்கிறேன். ஹோட்டல்ல
போய் உட்காந்தா கூட மெனு கார்டை பார்த்து நம்ம சொல்றதை விட ஏற்ற டேபிள்காரன் என்ன சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் உலகனே, எப்பொழுதுமே அடுத்தவர்கள் தேர்வு செய்யறது நல்லா இருக்கும்னு நம்பி நம்பி நாம என்னைக்கு தேர்வு செய்ய போறோம்? அதான் என்னுடைய கேள்வி. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதே கிடையாதுங்க. ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் நடுவர்களே, சரி, ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் புத்தாண்டு கொண்டாடும் போதும் புதுசா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், ஒரு தீர்மானம் இருப்போம். இந்த வருஷத்துல நம்ம இது பண்ண மாட்டோம். எத்தனை நாள் தாங்கும்? அதிகபட்சம் 2 நாள். அப்புறம் இது எப்படி தெரியுமா இருக்குது? குரங்கு உண்ணாவிரதம் இருந்த கதைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இந்த குரங்கெல்லாம் கூடி ஒரு கூட்டம் போட்டுச்சான். என்ன பெரிய மனுஷங்க அவங்க விட நம்ம என்ன சித்தாடா இருக்கிறதே, அவங்க என்ன அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, கடவுளை நோக்கி தவறு கைதானே, நாமளும் இனிமே உண்ணாவிரதம் இருப்படி எல்லா குரங்கும் கூடி தீர்மானம் பண்ணிச்சான். சரி, எல்லா குரங்கு மரத்து மேல ஏறி உட்காந்துக்குச்சு. அது ஒரு குட்டி குரங்கு சொன்னிச்சா, எல்லாம் சரிதான், உண்ணாவிரதம் இருந்தா நமக்கு உடம்புல தெம்பு இருக்காதுல, அப்போ போய் ஒரு மரத்துல இருந்து இறங்கி இன்னொரு மரத்துல ஏறி நம்மளால பழம் பறிக்க முடியுமா? அதனால பழத்தை பூரா பறிச்சு கொண்டாந்து நம்ம மடியில வச்சுக்கிட்டு நம்ம உண்ணாவிரதம் பண்ணிச்சோம். இது சொல்றது சரிதானே? உடனே மத்த எல்லா குரங்களும் பழத்தை பூரா பறிச்சு கொண்டாந்து மடியில வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த அழுதே சின்ன குரங்கு ஆரம்பிச்சுச்சான், எல்லாம் சரிதான், உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் நம்ம கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும், பழத்தை சரியா உரிக்க தெரியுமான்னு தெரியாது, அதனால உரிச்சு வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு. அதுவும் சரிதான் அப்படின்னு உரிச்சு வச்சுக்கிட்டாங்களாம். இப்ப குரங்கு மறுபடியும் அதே சின்ன குரங்கு ஆரம்பிச்சுச்சான், எல்லாம் சரிதான், இது வெளியில இருந்தா மண்ணு தூசி எல்லாம் பட்ட அழுக்காகும்ல, இறைவன் தான் நமக்கு 2 பை மாதிரி 2 கன்னத்துல கொடுத்துருக்குறான்ல, இந்த பழத்தை அள்ளி இந்த கன்னத்துல கொஞ்சம் இந்த கன்னத்துல கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்ம உண்ணாவிரதம் என்னன்னு அந்த சின்ன குரங்கு கேட்டுச்சான். அது சொல்றதும் சரிதானே, வாழைப்பழத்தை உரிச்சு இந்த கன்னத்துலையும் பலாப்பழத்தை உரிச்சு இந்த கன்னத்துலையும் வச்சுக்கிட்டு இருந்துச்சா. உண்ணாவிரதம் எப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் ஓடுது. ஆனா இதே மாதிரி சின்ன குரங்கு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு. எல்லார் வீட்லயும் அந்த சின்ன குரங்கு சின்ன பின்ன மாக்குது வாழ்க்கைய. இந்த வாழ்க்கையை நாம எங்க நடுவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கை, ஒரு காலத்துல கடன் வாங்காத வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை நம்ம சொல்லுவோம். ஆமா, கம்பராமாயணத்துல கம்பர் கூட சொல்வாரு, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கி நின்றான். அப்ப கடன் வாங்குறது ஒரு மாதிரி கேவலமா அவமானமாக கருதிய சமூகம் நம்ம தமிழ் சமூகம். ஆனா இன்னைக்கு கடன் வாங்குறதான் கௌரவமா பாக்குறான். அது ஒண்ணு. இன்னொன்னு, கடன் கொடுத்தவன் தான் இப்ப கதிகலங்கி இருக்கான். எப்ப தருவானோ என்னன்னு. கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்குறவனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், கடன் கொடுத்தவன் எப்படா தருவான்னு எழுதிக்கிட்டே நிக்கிறான். தர்றேன் தர்றேன் தர்றேன், இந்த வார்த்தை என்னைக்கும் மாற்றாம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு காலத்துல கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஆசைப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எல்லாமே இஎம்ஐங்க. இந்த இஎம்ஐ அப்படின்னு என்ன நடுவில் அர்த்தம்? இஎம்ஐ என்ன அர்த்தம்? பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எவரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இஎம்ஐ என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? எவரி மந்த் இரிட்டேட். 1ஆம் தேதி சம்பளம் ஏறுறது மட்டும்தாங்க நமக்கு தெரியும். 3ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 4ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 5ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 6ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 10ஆம் தேதி ஒரு இஎம்ஐ. என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதை நான் வாங்கிய இஎம்ஐனா சொல்றோம். நான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறேன், நான் கார் வாங்கியிருக்கிறேன், நான் இஎம்ஐ போட்டு பைக் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா நாமெல்லாம் கடை வாங்கியிருக்கிறோம். கடை வாங்கின வாழ்க்கையே ரொம்ப பெருமையா சொல்லிருக்கேன். இந்த வாழ்க்கை என்ன கேட்கறேன், 1ஆம் தேதி சம்பளம் ஏறுது, ஒவ்வொரு இஎம்ஐயா போகுது. அந்த இஎம்ஐ போற அளவுக்கு வாங்கினது யாரு? நாம தான். அப்புறம் என்ன? நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். நாம வாழ்றதுக்கு பொருள் கம்மியா இருந்தா போதும், அடுத்தவங்க மாதிரி வாழ்றதுக்கு பொருள் அதிகமா தான் வேணும். அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. எங்க இருக்கு நம்ம கையில? அடுத்தவனை பார்த்தா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் பொண்டாட்டி, என் மனைவி எழுத்த வீட்டுக்காரங்க என்ன வாங்கினா நான் வாங்கணும்னு ஆசைப்படுறான். அவன் புது பைக் வாங்கினானா உடனே நான் புது பைக் வாங்கணும். அவன் கார் வாங்கினானா நான் உடனே கார் வாங்கணும். போன வாரம் அவங்க வீட்டு வாசல்ல ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, நம்ம வீட்லயும் அது மாதிரி வாங்கி நிப்பாட்டுறான். ஏய், அது கவர்மெண்ட்ல இருந்து கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, பேசாம சொல்லி சமாளிக்கிறது. நம்ம வாழ்க்கை எங்க போயிட்டு நடவடிக்கை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இஎம்ஐ கட்டி, லோன் கட்டி, வீட்டு வாடகை கட்டி, கரண்ட் பில்லு கட்டி, குழு லோன் கட்டி, இபி பில் கட்டி, டியூஷன் ஃபீஸ் கட்டி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, எல்லாம் கட்டி, ஏன் ஞான் ஒரு தாலி கட்டி, ஒரு தாலி டோட்டல் லைஃபும் காலி. யாருக்கு? அந்த பொண்ணுக்கா?
ஏதோ ஆண்கள் மட்டுமே பாதிக்கப்படுற மாதிரி பேசக்கூடாது. கரெக்டு தானே? பெண்களுக்கும் அது நான் பேசுறேன். அப்புறம் நீங்க சொல்லி முடிங்க உங்க கருத்தை. நடுவர்களே, இந்த வாழ்க்கைன்ற பயணத்துல நாம டிரைவர் தான். சரி. ஆனா ஸ்டேரிங் யார் கையில இருக்குன்றதா வெரி குட். மனைவி கையில இருக்குது, சொந்தக்காரங்க கையில இருக்குது. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், மாப்பிள்ளை அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னோட மாதிரி. வாழ்க்கை நம்மது தான், ஆனா வாழ்ற வாழ்க்கை நம்மளோடது இல்லை. பொதுவா ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அப்பா சொல்லுவாரு, ஏய் நீ டாக்டர் ஆயிடு, அம்மா சொல்லுவாங்க நீ இன்ஜினியர் ஆயிடு, பாட்டி சொல்லுவாங்க தம்பி நீ வந்து விவசாயம் படி, பெரியப்பான்னு சொல்லுவாரு நீ அக்கறை படி. அந்த 5 வயசு குழந்தைக்கு டவுட் வந்துச்சு, ஒருவேளை கடவுள் நம்ம பைத்தியக்கார ஃபேமிலியில டவுன்லோட் பண்ணி விட்டுட்டாரோ, இவன் அது ஆகும் இது ஆகுன்னு சொன்னானே, கடைசி வரைக்கும் நாம என்ன ஆகணும் அங்க கேட்கவே இல்லைன்னு. ஒரு குழந்தைக்கு கூட தன்னுடைய படிப்பை தேர்ந்தெடுக்க அதிகாரம் இல்லாத சமூகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும் நடுவர்களே. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். அதான் கரெக்ட். பப்புவா நியூகினியான ஒரு நாடுங்க, பப்புவா நியூகினியான ஒரு நாடு. அந்த நாட்டுல நம்ம பொதுவா நமக்கு அந்த நாட்டுல ஆயுத அறிவு கிடையாது. சரி, இப்போ ஒரு மரத்தை வெட்டணும், நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ஒண்ணு வெட்டுவோம். எதை வச்சு வெட்டுவோம்? நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அருவாளை வச்சு வெட்டலாம், நம்பத்தை வச்சு வெட்டலாம், மிஷின் வச்சு, இப்படி நிறைய ஆயுதங்கள் பற்றி அறிவு இருக்குல்ல. ஆனால் அவர்களுக்கு ஆயுதம் பற்றி அறிவே கிடையாது. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அருவாளை பயன்படுத்தணும், கத்தியை பயன்படுத்தணுன்ற அறிவு அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அந்த மரத்தை அவர்கள் சாய்க்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழுவாக கிளம்பி போய் அந்த மரத்துக்கிட்ட நின்று அந்த மரத்தை கெட்ட கெட்ட வார்த்தைகள் திட்டுவாங்களாம், அந்த மரத்தை சாபம் விடுவாங்களாம், அந்த மரத்தை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த மரத்தை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். கொஞ்ச நாட்களில் அந்த மரம் தானாக இற்று போய் கீழே விழுந்து விடுமா. இது இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை நிமிர்ந்து நிற்கிற ஒரு மரத்தையே சாய்ச்சிட்டோம்னா ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை சாய்க்க எவ்வளவு நேரமாகும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நடுவில்லை. வெயில் என்கிற சிறுகதையில டி ஜானகிராமன் அற்புதமா சொல்லியிருப்பாரு. அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நடுவில். அந்த குழந்தை விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும், ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த மாசம் பூரா அந்த குழந்தையோட விளையாண்டுருப்பாங்க தாத்தாவும் பாட்டியும். திரும்ப ஊருக்கு போகும்போது எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க, அந்த குழந்தையினுடைய சட்டையை மட்டும் மறந்துட்டு போயிருப்பாங்க. உடனே அந்த தாத்தாவும் பாட்டியும் பதறுவாங்க, ஐயோ குழந்தையோட சட்டையை வச்சுட்டு போயிட்டாங்களே, கொஞ்ச தூரம் ஊர்ல பக்கத்துல தான் இருக்கிறாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடும்னு எடுத்துக்கிட்டு அந்த வேகாத வெயில நடந்து போறாங்க. ஒரு கட்டத்துல தாத்தாவால நடக்க முடியல, அவர் ஒரு டீ கடை ஓரமா உட்காந்துறாரு. இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் கொடுத்துட்டு தான் வருவேன்னு பாட்டி அந்த சட்டையை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போய் கொடுத்துட்டு திரும்பி அதே டீ கடையில வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த தாத்தா கேட்டாரா, அம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, ஒருவேளை அந்த சட்டையை திரும்ப கொடுக்காம வச்சிருந்தா அடுத்த வருஷம் லீவுக்கு வர்ற வரைக்கும் அந்த சட்டையவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நம்ம பேரக்குழந்தை ஞாபகமா அது நம்மள்டே இருந்திருக்கலாமேன்னு அந்த தாத்தா சொன்னாராம். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், எனக்கும் அப்படி ஒரு யோசனை இருந்துச்சுங்க, ஆனால் இந்த சட்டையை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்தா மீண்டும் அந்த குழந்தையை ஒரு தடவை பார்க்க வாய்ப்பு எனக்கு கிடைக்குமே, அதனால தான் நான் போனேன்னு சொன்னா. பாசத்துக்கு இயங்குகிற சமூகமாக இன்றைக்கு நாம மாறிட்டோம்னா, கூட்டு குடும்பங்களை குலைச்சிட்டோம்னா, விவசாயத்தை இன்றைக்கு அழிச்சிட்டோம்னா நம்ம கையில எதுவுமே இல்லைங்க. தான் விளைவித்த நெல்லுக்கு தன்னாலேயே விளைவிக்க முடியாத ஏழை விவசாயினுடைய மகனாக சொல்றேன். இன்றைக்கு அல்ல, என்றைக்குமே நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, பிறர் கையிலே என்கிற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கும் செவிமடுத்த உங்கள் அத்தனை பேரின் ஒரு பாதங்கள் தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. இது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இவங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா பெண்கள். நாங்க எங்க வாழ்க்கை எங்க கையிலன்ற அந்த நம்பிக்கையில தாங்க நாங்க இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா சகிச்சுக்கிட்டு வாழ்றதுன்னா அப்படி என்ன நாங்க ஒரு பிராணிகளா மாறி. ஆனா கரெக்டா தான், ஆம்பளைங்க காலை எந்திரிச்சிருந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க. பேசிட்டேங்க அப்படி செய்ங்க துண்டு குளிக்க போயிடுவான் துறை இல்ல அப்படியே வாய ஆனலங்க வெளியில அப்படியே வாயேன் அடி செவிலே விடுவாங்க வீட்டுல எல்லாரும். துண்டு எடுத்துட்டு போக வேண்டியதானே, துண்டு எடுத்துட்டு போக தெரியாது. அங்க போய் ஒரு பல்லு விளக்குறோட க்ளோஸ் அப்ல போறது கூப்பிட்டுருவாங்க. கரெக்ட், எனக்கு நீ பேச மாட்டேன், அப்புறம் பேசிக்கிறேன். இதெல்லாம் விட இந்த ஆண்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அண்ணா, இந்த மேடையில சொல்லுமா, ஆபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சாக்ஸ கலட்டி நீங்களே கொண்டு போய் கொஞ்சம் அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. உள்ள நுழைய முடிய மாட்டேன் வீட்டுக்குள்ள.
சில பேர் ட்ரெயினில் வருவாங்க பாருங்க. நான் ட்ரெயின்லேருந்து இறங்குறப்ப 3 பேர் சாக்ஸ் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இனிமேல் அது எப்பயாவது துவைக்க முயற்சி பண்ணியிருக்கு. கரெக்டுமா? ஆலையின் அலைகள் என மனம் மாறி மாறி அலையும் போது இந்த மனதிற்கு ஒரு ஆழ்நிலையை கொடுப்பதுதான் இந்த புத்தக வாசிப்பு. அப்ப வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா ஒவ்வொருவர் கையிலும் கிடைத்த ஒரு வெற்றுத்தாள். ஒரு கவிஞர் அழகா சொல்வார், வாழ்க்கை என்பது நம் ஒவ்வொருவர் கையிலும் கிடைத்த ஒரு வெற்றுத்தாள். அந்த தாளில் நாம் ஓவியம் வரைகின்றோமா, கவிதை எழுதுகின்றோமா, அதை வெறுமனே கிறுக்கி விட்டு செல்கின்றோமா, இல்லை எதுவுமே எழுதாமல் அந்த காகிதத்தை கசக்கி குப்பை தொட்டியில் போடுகின்றோமா என்பது அவரவர் கையில் தான் இருப்பதே தவிர அது அடுத்தவர்கள் கையில் ஒரு நாளும் கிடையாது. இந்த உலகம் எப்படி தெரியுமா? ஆனா அந்த பேப்பரையே சில பேர் திருடிட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்திற்கு பழி சொல்ல தெரியும், ஆனால் வழி சொல்ல தெரியாது. பழி சொல்ல தெரிந்த இந்த உலகத்திற்கு ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கான வழியை சொல்ல தெரியாது. அந்த வழியை நாம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். கண் பார்வை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, கண் பார்வையற்றவர்களுக்கு இந்த கவிதை என்னை ரொம்பவே ஆழமா தாக்கிய ஒரு கவிதை. இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த 2 வரிகள்ல. கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைத்தவுடன் முதலில் அவர்கள் ஓரமாக வைப்பது எதை தெரியுமா? அந்த நாள் வரை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அந்த கையில் இருந்த குச்சியை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் சில உறவுகளும் நம்மால அவர்களுக்கு பலன் கிடைக்கும் வரையில் தான் நம்ம கூட இருப்பாங்க. சில உறவுகள் இல்லம்மா, எல்லா உறவுகளும் நம்மால் பலன் கிடைக்கும் வரை மட்டும்தான் இருப்பாங்க. நன்றி அண்ணா. நல்லா சிரிக்கிறாப்ல. இஎம்ஐன்னு சொல்லும் போதெல்லாம் அவளை கை தட்டினாப்ல தெரியுமா? அவர் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா அவருக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருக்காப்ல. இதை இல்ல ஒவ்வொரு ஸ்பீக்கர் பாக்ஸுக்கும் ஒவ்வொரு மாசம் போயிட்டு இருக்கு. உண்மையாக சொல்றேன், என் இதயம் திறந்து சொல்றேன், தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மனிதர் நல்ல தமிழோடும் நல்ல நகைச்சுவையோடும் நல்ல மனிதநேயத்தோடும் உலகம் முழுவதும் ஒரு பட்டிமன்ற நடுவராக பயணம் பண்ண வேண்டுமென்றால் அதற்கான முழு தகுதியும் என்னுடைய அன்பு சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு உண்டு. அந்த அன்பு சகோதரருடைய நன்றி வணங்கி அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி, எனக்கு நெல்லை மண்ணு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன், நெல்லு விளைஞ்ச மண்ணுன்னா அது தஞ்சை, பருத்தி விளைஞ்ச மண்ணுன்னா அது கோவை, வீரம் விளைஞ்ச மண்ணுன்னா அது நெல்லை. தம்பி சொன்ன மாதிரி 5 வகை நிலங்களும் இருக்கிற ஒரு பூமி இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, 5 வகை நிலங்களும் இருக்கிற பூமி. எங்க ஊர் நாகப்பட்டினம், கடல் இருக்கு, கொஞ்சம் நிலம் இருக்கும் ஆனா மழை இருக்காது. ஆனா அண்ணன் ஊர் ஈரோடு, ஆறு இருக்கும், நிலம் இருக்கும், ஆனா பாருங்க கடல் இருக்காது. ஆனால் நிலவளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம் எல்லாம் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு ஊர் எதுனா அதாங்க நெல்லை மாநகரம். நெல்லை மாவட்டமே அவ்வளவு அழகான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கைங்கிறது யார் கையில இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆமா, உண்மையாவே சொல்றேங்க. சாத்தூர் ரோகிணி அக்கா அந்த டயர் உருண்டு வந்த கதையை சொன்னாங்க. உண்மையாவே பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது, இந்த டயர் மாதிரியே அவங்க இருக்காங்கன்னு அவங்களே நினைச்சிருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. நான் ஒரு படம் நடிச்சேன், இந்த மாவீரன் ஒரு படம். ஆமா, சிவகார்த்தியன் நடிச்சது. அந்த படம் பார்த்தவங்க ஒரு கைத்தட்ட கொடுங்களேன். பார்த்துருக்கீங்களாங்கிறதுக்காக சொல்றேன், எப்பறம் அந்த நகைச்சுவை புரியும் அதுக்காக. அந்த படத்துல நடிச்சேன். முதல்ல நான் என் மனைவிட்ட சொன்னேன், சிவகார்த்தியன் கூட நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் காதுல ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க காதுல ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், ஒரு அசரீதி மாதிரி. ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அந்த பூசாரி அவர் காதுல அந்த காதுல அடிப்பார். அந்த பூசாரி வேற யாரும் இல்லை, நான் தான். ஒரு பேர் பாடியில எலுமிச்சம்பழம் மாலை போட்டு இப்படி உட்கார்ந்துருப்பேன். என் மனைவியை கூட்டு போய் தேட்டர்ல உட்கார வச்ச படம் பாருங்க. பார்த்துட்டு சொல்றா, 2 முனியப்ப சாமியில எது முனியப்ப சாமின்னே தெரியல. ஏங்க இதுக்காக அவளை தேட்டர் கூட்டு போனேன் நான்.
நாம என்ன நினைச்சு கூட்டு போனோம், சரி கணவன் நல்லா நடிச்சிருக்காரு நினைப்போம். நம்ம வாழ்க்கை நம்ம கையிலே சார் இருக்கு. அடுத்த வாரம் ஒருத்தன் என்னை பார்த்து கேட்குறான், மாப்பிள்ள அதுல சூப்பரா நடிச்சிருந்தீங்க, நம்ம கோயிலில் என்னைக்கு பூஜை பண்ண வருவீங்கன்றான். அதோட பூஜை பண்ண போக முடியுமா சார்? வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், எப்பவுமே நீங்க நல்லா நினைச்சுங்களேன். ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது, ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து போலாமா, என்ன குடும்பம் என்ன மனைவி என்ன வாழ்க்கை, நான் டிரைவர் சொல்ல நம்பிக்கை வைடா. விடிய காலம் 5:30 மணி சார், என்ன குடும்பம் என்ன மனைவி என்ன வாழ்க்கைண்ணா, மறுபடியும் டிரைவர் சொல்ல நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம், நான் டிரைவர் கடுப்பாயிட்டார். எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ் போகல, நம்பிக்கை வைடா. அன்னைக்கு திருநெல்வேலியில் பஸ் கிளம்பிட்டு சார், ஒருத்த கேள்விட்டா, டிரைவர் சாவத்து கேள்விட்டா வண்டி எடுத்துக்க, டிரைவர் சாவத்து கேள்விட்டா வண்டி எடுத்துக்க. டிரைவர் சொல்றார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலை. அன்னைக்கு செங்கல்பட்டு ஒரு பிரைவேட் பஸ் வேகமா போயிட்டு இருக்கு, முன்னாடி விசில் அடிச்சா கண்டக்டர் நிறுத்தவே இல்லை. நேரம் டிரைவர்கிட்ட போய், யோ 3 தடவை விசில் அடிக்கலாம் வண்டி நிறுத்தாம போறேன். அந்த ஆள் சொன்னான், சும்மா 6 தடவை பிரேக் அடிச்சேன், வண்டி நிக்காம போகுது. நம்ம வாழ்க்கை நம்ம கையிலே சார். சொல்லுங்க, சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல லோக்கல் ட்ரெயின் ஒருத்தர் எடுத்து ஓட்டிட்டாங்க. ஆமா, நியூஸ் உண்மையா ஓட்டிட்டாங்க எல்லாம். அதாவது அவர் யார் ஓட்டுறமோ இன்ஜின் டிரைவர், அவர் பார்த்துட்டு இருக்காரு, நான் போற ட்ரெயின் மாதிரியே இருக்கேன். பக்கத்துல இருக்கிற சொல்லியிருக்காரு, அது நம்ம ட்ரெயின் தான், அது பரவாயில்ல போகுது, தானா போறா ஒருத்தன் ஓட்டுறான் சார். ஆட்டி அவனை இறக்கி பள்ளியன ஏன்டா ஓட்டுன்னு கேட்டிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், ரொம்ப நாளா ட்ரெயின் ஓட்டணும்னு ஆசை. இது என்ன இவனெல்லாம் என்ன உண்மையா நடந்ததுங்க. ஃப்ளைட்ல ஏறுற வரைக்கும் தானே அகமதாபாத்தில் நம்ம கையில நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சான் பல பேர். இறங்குனானா சார் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் ஒன்றும் இல்லை சார். நான் எளிமையாக சொல்றேன், நாளைக்கு சென்னைக்கு போறீங்க, இப்போ டிரைவர்கிட்ட போய் ஒரு ஆம்னி பஸ் புக் பண்றீங்க. சார் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார், இது வரைக்கும் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க அப்படி கேட்டா அந்த டிரைவர் என்ன சொல்லுவார், இது வரைக்கும் பண்ணல, இன்னைக்கு தான் பண்ணலாம், உள்ள உட்காரு சொல்லுவாரா இல்லையா சார்? அந்த டிரைவருக்கு இறங்கும் போது நீங்க நன்றி சொல்றீங்களா? என்னைக்காவது நன்றி சொல்றீங்க, வணக்கம் தலைவரே சொல்றீங்களா? எப்ப சொல்லுவீங்க தெரியுமா? திண்டிவனத்தில் அப்படி பஸ் நிறுத்தி வச்சு நாம உயிரோடு தான், ஐயா வணக்கம் தலைவரே ரொம்ப நன்றி. ஏன் நம்ம வாழ்க்கையை நம்ம உயிரை அவர் கையிலே ஒப்படைத்து விட்டு தூங்குகிறோமே, அந்த டிரைவர் கையிலே இருக்கிற சார் நம்ம வாழ்க்கை, மறந்துடாதீங்க சார். ஒன்னே ஒன்று சொல்றேன், அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப படிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதாரண புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சாதாரண இடத்துல இருந்து முதல் பட்டதாரியா மாறி யாரு அவங்க முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க முத்துலட்சுமி ரெட்டி என்னமா சொன்னாங்க, சிவகங்கை சமஸ்தானத்துக்கும் சென்னை MMD அன்னைக்கு சொன்ன காலேஜுக்கும் அவங்க மருத்துவர் ஆவறதுக்கு பாலையான்னு ஒருத்தர் நடந்தாருமா. அந்த வாத்தியார் பேர் பாலையா. என்னுடைய பட்டத்தை என் ஆசிரியர் பாலையாவின் கால்களில் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அருமை அருமை. அதாவது யோசிச்சு பாரு, அதாவது அவங்க மேல மட்டும் படிச்சுட்டு கீழே படிக்க வாழ்க்கையில சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், எப்பவுமே இன்று ஒரு தகவல் சொல்லுவார் சுவாமிநாதன் ஐயா, உங்களுக்கு தெரியும், தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா. அவருக்கு ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்குமா. கண்ணன்னு ஒருத்தர் எழுதினார், கும்பகோணத்துல இருந்து அணைக்கரையில இருந்து ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்கும். லெட்டர் ஐயாவோட பேச்சு ரொம்ப அருமை, ரொம்ப அழகா பேசுறீங்க, உங்களை ரொம்ப நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் வீட்டு வாசலுக்கு சுவாமிநாதனே வந்துட்டார். கதவை திறந்தா சுவாமிநாதன் ஐயா நிற்கிறார். ஐயா யாருன்னு தெரியலீங்களே அப்படின்னாரு அவரு. கண்ணன் ஐயா, ஐயா யாருன்னு, ஐயா நீங்க என் ஆசிரியர், என்ன நான் உங்க மாணவன், அணைக்கரையில் இருக்கும்போது நீங்க தான் என்ன பாடம் நடத்தி பெரிய ஆளாக்குனீங்க, சின்ன வயசுல படிப்பு வரலன்னு என் காதை பிடிச்சி திருடிருக்கீங்க, பெரிய ஆளாகி நான் உங்கள் காதுகளையே திருடி இருக்கிறேன் சொன்னாராம். காதை திருகி இருக்கீங்க, காதுகளையே திருடி இருக்கிறேன். அப்போ ஒரு ஆசிரியர் இல்லாம ஒரு மாணவன் வர முடியுமா சார் இன்னைக்கு வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்குன்னு எப்படி சொல்றது? நீயே படிச்சு நீயே எக்ஸாம் எழுதி நீயே பாஸ் பண்ணி நீயே போஸ்டிங் போட்டுக்க, எப்படி வர முடியும்? அதே இன்னொரு தகவல் சொல்றேன். சுவாமிநாதன் இந்த குற்றாலத்துக்கு வந்தாருங்க. ஒருத்தர் கேட்டார், சுவாமிநாதன் சார் நீங்க இன்னொரு தகவலை குற்றாலம் மலை மேல உட்கார்ந்து சொன்னா எப்படி இருக்கும்? அவர் ஒரே வரியில சொன்னார், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும். இது சொன்ன ஞாபகம், வாரியார் சுவாமியை கூட்டிட்டு ப்ரோக்ராமுக்கு போனாங்களா, கார் ஓட்டிட்டு போனவங்க பட்டு வேகமா போயிருக்காங்க. வாரியார் சுவாமி கேட்டாரா, ஏன்பா இவ்வளவு வேகமா போறீங்கன்னு.
உன்னை ஓட்டிட்டு போறவங்க சொன்னாங்களாம், கூட்டிட்டு போறவங்க 20 நிமிஷம் ப்ரோக்ராமுக்கு லேட் ஆயிடுச்சு சாமின்னாங்களாம். அதுக்கு வாரியார் சாமி சொன்னாராம், 20 நிமிஷம் லேட்டா போலாண்டா, 20 வருஷம் முன்னாடியே போயிடக்கூடாது. அதே உண்மைதானங்க. வயலூர்ல ஐயா இரவுல வாடியார் சாமிகள் சாப்பிட மாட்டாங்க, தெரியும், பழம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு உதவியாளர் கூப்பிட்டு, தம்பி அவசரமா ட்ரெயினை பிடிக்கணும், அதனால இந்த ஆப்பிள் பழத்துல தோலை எல்லாம் சீவி வைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவசரமா வந்து ட்ரெயினை பிடிச்சி பிரிச்சு பார்த்தா அவன் ஆப்பிள் பழத்தை தனியா எடுத்து தோலை மட்டும் சீவி வச்சிருக்கான். ஆஹா, தோலை மட்டும் வச்சிருக்கான் சார். அப்ப பிரிச்சு பார்த்துட்டு சொன்னாராம், தோல் கொடுப்பான் தோழன் என்பதை அவன் தான் நிரூபித்திருக்கான். பாத்தீங்களா, இதுதான் ஒரு படித்தவருடைய அடையாளங்கிறது. ஒரு படிப்பு என்ன செய்யும் நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு படிப்பு எந்த இடத்தில் உங்களை நிராகதியாக ஒருவர் விட்டு போனாரோ அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு பறக்க சொல்லி கொடுப்பதன் பெயர் தான் படிப்பு. அருமை. நான் வாரியாரை பத்தி ஒன்று சொல்றேன். அண்ணன் ரெடி பண்ணதுல, அண்ணன் யோசிச்சுட்டு வந்ததுல வாரியாருடைய அந்த இது நகைச்சுவை கிடையாது. ஆனால் ஈரோடு மகேஷ் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் படிச்சது ஒன்று நினைவு வருது இல்ல, அதனாலதான் முன்னாடி இருக்கு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு. வள்ளுவன் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க, அது ஊரும் அறிவு. ஏன் வினைத்தொகை, ஊரும் அறிவு, ஊறுகின்ற அறிவு, ஊரிய அறிவு. காலத்துக்கும் அறிவு இருக்குண்டா. நாருமூநாதன் என்கிற ஒரு மனிதர் இன்று இல்லை, ஆனால் அவர் இன்று இருக்கிறார். இவ்வளவுதான் அறிவு. அழகு 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 அழகு. உண்மையாவே நான் அதனாலதான் சொல்றேன், நான் ஒரு யதார்த்தத்தை வாழ்க்கையில பயன்படுங்க. என் கூட இலங்கேஸ்வரன் ஒரு பையன் படிச்சான். சரி, அவன் ஈழத்து, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், அப்பெல்லாம் முகாம்ல நிறைய தங்கி இருப்பாங்க. நான் வந்து ஒரு கடற்கரை ஒரு மீனவ கிராமத்தில் பிறந்த பையன். என் கூட எங்க ஊர்ல அந்த முகாம் இருந்தது. அந்த பையன் என் கூட படிச்சான். அவன் ஒரு அத்லட், நல்ல வேகமா ஓடுவான். எவ்வளவு வேகமா ஓடினாலும் அவங்க அப்பா மட்டும் ஏத்துக்க மாட்டார். 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிம்பாரான், 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிம்பாரான். இவனுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் வாங்குறான், எப்ப பார்த்தாலும் மதிப்பெண் பண்றான், பெருசா வர்றான், நல்ல வேகமா ஓடும்போது எல்லாரும் பாராட்டுறாங்க, எங்க அப்பா மட்டும் பாராட்ட மாட்டாருன்னு ஒரு வருத்தம். உடனே ஒரு அப்பாட்ட ஒரு நாள் கேட்டான், அப்பா நான் நல்லா தானப்பா ஓடுறேன், ஏன்பா நான் மட்டும் ஓடும்போது 2 ஸ்டெப் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டே இருக்கீங்க, நான் இதுக்கு மேல வேற என்னப்பா பண்றதுன்னு ரொம்ப அருமையா அவங்க அப்பா சொன்னாராம், யுத்தம் நடக்கும்போது நம்ம மட்டக்களப்புல இருந்தப்பா, நான் உன்னை தூக்கிட்டு ஓடினேன், உன் அக்காவை தூக்கிட்டு உங்க அம்மா ஓடினா, 2 ஸ்டெப்பு வேகமா ஓடிந்தா அந்த பதுங்கு குழிக்குள் போகிறதுக்குள்ள உங்க அம்மா குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்க மாட்டாப்பா, அதனாலதான் எப்பவுமே 2 ஸ்டெப் ஃபார்வேர்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்னை பார்த்துன்னு சொன்னாரா. சார், வாழ்க்கையில ஒரு அப்பா கஷ்டப்படுறாருல, அது வந்து எல்லாருக்குமா தெரியாது சார். ஒரு கவிஞன் எழுதுனான், என்ன எழுதுனான் தெரியுமா, எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்பா சொல்லுவாரு, நான் போயிட்டா தாண்டா உங்களுக்கு தெரியும், சொல்லுவாரா இல்லையா? எல்லா அப்பாவும் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி சொல்லுவாங்க, உனக்காக தாண்டா செருப்பா தேய்கிறேன். அந்த கவிஞன் சொல்றான், உனக்காகத்தான் செருப்பாக தேய்கிறேன் என்று அப்பா சொன்ன போது புரியவில்லை, அவர் எழுந்திருக்க முடியாத இறுதி நாளில் அவர் செருப்பும் சொன்னது. அவர் செருப்பும் சொன்னது அவ்வளவு தேஞ்சிருக்கு. அந்த கவிதை யார் எழுதுறது தெரியுமா? நான் தான் எழுதுறேன். வாழ்க்கைங்கிறது அதான சார். நீங்க எல்லாம் இடத்துல உங்களுக்கு சொல்றேன், பேராசிரியர் பழனி என்கிற இந்த நபர் வேதாரண்யம் பகுதியிலே ஒரு சாதாரண மீனவ கிராமத்திலே மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தொடங்கிய ஒரு மனிதன். கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பழக்கம் எனக்கும் பேராசிரியர் பழனி அவர்களுக்கும். தாயை பற்றி தந்தையை பற்றி பேசுகிற பொழுது இதயத்தின் ஆழத்திலிருந்து சொற்களை இறைத்து பேசுவார். ஏன் தெரியுமா? உப்பு போட்டு வளர்த்தது மட்டுமல்லாமல் உப்பு காற்றோடு வளர்த்த பெருமை அவர்கள் தாய் தந்தையருக்கு. சார், ஒரு அழகான கதை ராக்கி ரங்கராஜன் எழுதினது, சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அந்த காலத்துல 1960, 70களில் மனைவி, கணவன் மனைவி சண்டை எப்பயும் நடக்கத்தானே. பட்டார்னு மனைவியை ஒரு பூரிக்கட்டை எடுத்து அடிக்கிறாரு, மனைவி செத்துட்டா. என்னங்க என்ன செய்யுன்னு தெரியல அவருக்கு. புருஷன் செத்துட்டானா? மனைவி செத்துட்டான். மனைவி செத்த உடனே சமயக்கட்டிலே போச்சுட்டாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. வெளியில சொல்ல முடியல. ஊருக்கு சொந்தக்காரங்கள்லாம் லெட்டர் எழுதி போயிட்டாரு, என் மனைவிக்கு பிளேக் நோய் மாதிரி ஒரு தீராத நோய் வந்துருச்சு, அவன் மொட்டை மாடிகளை வச்சு பார்த்துக்கிறேன்
6 மாசத்துல சரியாயிரும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால யாரும் வர வேண்டாம் சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் லெட்டர் எழுதிட்டு டெய்லி சாப்பாடு சமைச்சு மொட்டை மாடிக்கு கொண்டு போய் அந்த முதல் தளத்துல உட்கார வச்சு அவரே உட்காந்து தின்ட்டு வந்துருவார். ஏன்னா யாருக்கும் தெரியாது, வெளியில அவங்க மனைவி இருக்காங்களா இல்லையானே தெரியாது. ஏன்னா தீராத நோய், அந்த காலத்துல நோய்ங்கிறது அப்படி கொடுமையான நோயாவும் வரும். அப்படி பண்ணுவார். இப்படி பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரமா வந்திருக்கு. வேலைக்காரி அம்மாவோட இவருக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு. வாழ்க்கை அப்படி தானே தொடரும். கனெக்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்ச காலம் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, என்னை திருமணம் பண்ணிக்க நச்சரிக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் என்ன சொல்றாரு, ஒய்ஃபு சாகட்டும், செத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டார். கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாரு. ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, இந்த அம்மா சமைச்சு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எப்பயுமே போயிடும். ஒரு சாப்பாடை எடுத்துட்டு முதல் தளத்துக்கு மாடிக்கு போயிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் வச்சு சாப்பிட்டுட்டு கீழே வந்தாரு. அந்த அம்மா போகலை, அங்கேயே இருக்கு. உடனே இவர் சொன்னாரு, ஏன் நீ போகலையா அப்படின்னாரு. இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும், நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்க? அம்மா அதான் ஒய்ஃபு இறந்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே. இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் இல்ல, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன், அந்த சோத்துல விஷம் வச்சுட்டேன். இப்ப இவரு செத்துட்டாரு. அதான் ஒண்ணு நல்லா தெரிஞ்சீங்க, பண்ண வேலைக்கு நல்லா வரும். ஓ வாழ்க்கை ஓ கையில இருக்குது இல்ல. யார் வேணாலும் உங்க நம்ம கதையை முடிச்சிடலாம். நல்லா வேகமா போற டூ வீலர்ல ஏத்தாப்புல வர லாரி கிட்ட நம்ம பதிலே சொல்ல முடியாது. சார் சார் ஒன்றும் இல்லை சார், நீங்க பைக்கில் போகும்போது நீங்க பாருங்க மேடம், சைட் ஸ்டாண்ட் சார் பார்த்து அப்படின்னு ஒருத்தர் சொல்றானா இல்லையா? பின்னாடி நம்ம மனைவி உட்காந்துருப்பாங்க, துப்பட்டா மேடம் பறக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இதை விட ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, முன்னாடி போயிட்டு வந்து யூட்டர்ன் போட்டு சொல்லுவான், சார் அங்க போலீஸ்கார் நிக்கிறாரு பார்த்து போங்க அம்மா. எனக்கு அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறப்ப தெய்வத்தை நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனா இங்க நீங்க இப்படி சொல்றீங்க, அன்னைக்கு ஒருத்தர் சைட் ஸ்டாண்டு சார்னா கீழே குடிஞ்சு பார்த்து நான் கீழே விழுந்துட்டேன். ஆனா சைட் ஸ்டாண்டு நான் எடுத்து தான் விட்டுருந்தேன். என்ன சொன்னவன் தான் தூக்கி விட்டான். இல்ல இருங்க, சொன்னவன் தான் தூக்கி விட்டான். நான் சொன்னேன், ஏன்டா எடுத்து தான்டா விட்டேன், கரெக்டாக தான்டா போயிட்டேன், ஏன்டா சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், முட்டா பையில ஒன்ன சொல்லடா பக்கத்தில் போகிற பைக்கை சொன்னேன். இல்லையா வாழ்க்கை. அவங்க சொல்லும் போது சொந்தக்காரங்களாம் ரொம்ப உடனே சார், நான் ரோட்டில் நடந்து வந்தேன், சொந்தக்காரன் தான் அவன். எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான், எனக்கும் கொடுத்தான் சார். வாங்கிட்டே கேட்டேன், என்னடா இப்போ விசேஷம்? எங்கள் அண்ணன் ஹரியானா போனார், 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட் வந்திருக்கு அவருக்கு, அதனால பாயசம் கொடுக்குறேன்னா. பரவாயில்லையே, உங்க அண்ணனுக்கு 5 கோடி ரூபாய் வந்திருக்கு, தம்பி பாயசம் கொடுக்குறேன், நல்ல குடும்பம் நானே. அதெல்லாம் இல்லை, அந்த சீட்டு தொலைஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பாயசமே வச்சேன்னு இருக்கான். இவன் வழங்குவாங்க சார். நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில எங்க நடக்குதா? நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. அது கூட பரவாயில்ல சார், ஒரு திருடன் புருஷன் முன்னாடி 2 பேரையும் கட்டி போட்டு வாயில துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாரும் திருடி இருக்கான். இந்த வீட்டுக்காரன் இருக்கான், சரி ஏதோ சொல்ல வர்றாரு. எனக்கு என்னவோ அமுக்கிறதே உங்களை தான் போல இருக்க. வாயில துணி எடுத்துட்டு கேட்டிருக்கான், என்ன சொல்ல வர்ற? என் வீட்டுல திருடுறது பிரச்சனை இல்லை, ஏத்த முடியும் பங்காளி வீடு, அவன் வீட்லையும் திருடிட்டு போ. அப்பதான் நாளைக்கு போலீஸ் செக் பண்ணும்போது என்ன நக்கலா பார்த்து சிரிக்க மாட்டான் இருக்கான். அப்பதான் அவன் சொன்னானா, அவன் வீட்டுக்கு தாண்டா முதல்ல போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். சார் அவனே ஒன்று சொல்றேன், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குங்கிறதெல்லாம் சுத்தம் பொய் சார். ஒன்னே ஒன்று சொல்றேன், அது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை என் கையிலையா சார் இருக்கு? எவன் கையிலயோ இருக்கு. என் ஒரு கடைக்கு கூட்டு போனா சார் என் மனைவி, நீல கலர் புடவை ஒன்று, வெள்ளை பூ போட்ட புடவை ஒன்று, 2 எடுத்துட்டான். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கானா? ஆம்பளை என்ன சார் பார்ப்பேன், ரேட்டை தானே சார் பார்ப்பேன். நீல கலர் பார்த்து 7500 ரூபா போட்டுது, இந்த வெள்ளை கலர் 9500 ரூபா போட்டுச்சு. நீலம் வாண்டி உனக்கு நல்லா இருக்கும்னே, உங்களுக்கு நீலம் பிடிச்சிருக்கு, எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு, 2ஐயும் பேக் பண்ணுங்கன்றான். இது எதுக்கு நம்மகிட்ட கேட்கணும்? அதனாலதான் நான் பட்டிமன்ற ஆரம்பத்தில் சொன்னேன், ஓ இஷ்டம். அதான் தம்பி ரொம்ப அழகா சொன்னான். இப்போ கடையில் ஃபோன் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, மனைவிக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஏதாவது என்னம்மா வாங்கிட்டு வரேன் ஓ இஷ்டம்னு சொன்னா அதில் என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? கடைக்கு போனோடனே பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, சப்பாத்தி வேணுமா, ஏதோ ஒன்று கேட்பான்ல, உங்க இஷ்டம். என்ன தெரியுமா, மண்ணையா திப்ப. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ரொம்ப அழகா நற்றினியில் ஒரு பாட்டு இருக்கு, புணரி பொருத பூமணல் அடைகிற ஆழி முறங்கி நலவன் ஓம்பி பலவன் பல்பு ஆய்ந்தது ஊரேன்னா. நானே விளக்கம் சொல்றேன், பயப்படாதீங்க.
ஆமா, டக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஒருத்தர் உத்து பார்க்கறாரு, ஏதோ லாங்குவேஜ் பேசுறாருடா அப்படின்னு. ஒரு கடற்கரை ஓரத்துல தேர் சக்கர வேகமா போதான். அந்த தேர் எப்படி போதான்? மனசை விட வேகமா போதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தலைவியை பார்க்கறதுக்கு தலைவன் போறான். அப்ப தேர் வந்து மனசை விட வேகமா போகுது. அப்ப தேரோட்டியை பார்த்து சொல்றான், யார் இந்த தலைவன் சொல்றான், இது கார் காலம், நிறைய இது கடற்கரை வழி, நிறைய நண்டுகள் வெளியே வரும், ஒருபோதும் அந்த நண்டுகள் சிக்கி நசுங்கி விடாதபடி தேரை ஓட்டுகின்றான். அப்ப அவன் கேட்கிறான், எப்படி சாத்தியம் அது? என் மகிழ்ச்சிக்காக இன்னொருத்தர் மகிழ்ச்சியை கொலை செய்வது இந்த நாட்டில் உத்தமம் கிடையாது, அது நண்டாக இருந்தாலும் உயிர் என்று நினைத்தவன் சார் இந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை அப்படியா சார் இருக்கு? அன்னைக்கு 1ஆம் தேதி பார்க்குறேன் சார், ஜனவரி 1ஆம் தேதி ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கிறார், ஃபுல் பட்டை போட்டிருக்கான், அவன் ஃபுல்லாக இருக்கான் சார். அவர்கிட்ட வந்து கேட்குறான், நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. சார் நல்ல பேர்த்து சொல்லுங்க, நான் போகலாமா? நான் கடுப்பாயிட்டாரு. போறதான சொல்கிறேன், வாகனங்கள் செல்ல தடைன்னு போட்டிருக்கேன், என் பேர் மயில் வாகனம், நான் போகலாமான்றான். இவனையெல்லாம் வச்சு வாழ வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கே சார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ அவர் வாழ்க்கை அவர் கையில் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் மகிழ்ச்சியை கெடுத்துருவான் சார். உங்களை பார்த்து அடுத்த செகண்ட் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருவான். ஒரே ஒரு விஷயம் சொல்லி உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருவான், உங்கள் சமுதாயத்தை உங்களை சலனத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவான். ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன், அதான் மிக சிறப்பாக இருக்கும் கருதி. அந்த அம்மா சொன்னாங்க, சம்பளம் டவல் எடுத்து போய் கொடுக்கணும், துண்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், நாங்களும் சம்பளம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், வீடு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், கார் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் நடுத்தருவில் நிற்கணும். இப்போ எல்லாம் இப்போ நான் நினச்சபடி வாழ்கிறதுக்கு இப்போ கஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாளைக்கு சொல்லுங்கள், இப்போ ஈரோடு மகேஷ் இருக்காரு, அவங்க குழந்தைய கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்து விடுகிறேன், கண்டக்டே இதான் வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருக்கேன், ஆனால் உன் இஷ்டம். அதெல்லாம் வந்து சரி, இப்போ பேசுங்க. வீட்டில் ஒன்று சார், உண்மையே சார், எல்லாரையும் சார்ந்தாலும் சார் நம்ம வாழ வேண்டியிருக்கேன். எல்லாரையும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அந்த ரயிலில் சகோதரி சொன்னாங்க, அந்த ரயிலில் கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது, கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது எல்லோரும் அவன் கண்ணையே பார்த்தார்கள், நான் கண்ணனையே பார்த்தேன். அவன் இல்லையா? இதை எழுதுனதும் நீங்க தான். அதனால வாழ்க்கையில் ஒரே விஷயம், என்னைக்குமே வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும். பரபரப்பாக நம்ம ஆரம்பிக்கும் போது பெருசாக வந்துடுவோம் அப்படின்னு நினைப்போம். அதில் பல சிக்கல்கள், சட்டத்திட்டங்கள், கடமைகள் எல்லாம் வரும். நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக புடம்போடு. ஒரு ஆசிரியருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, ஒரு ஓட்டுநருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த வீடியோ எடுக்கிற வீடியோ கேமராமேனுக்கு நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த ஆடியோ போடுறவங்களுக்கு நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது. புத்தக கண்காட்சி நடத்துறதே யாராவது வந்து வாங்குவாங்கண்டா சார். ஒரு வேண்டுகோள் வச்சேன், அண்ணே நீங்கள் என்ன பேசினாலும் மக்கள் சிரிப்பாங்க, நான் சிரிப்பேன், கொண்டாடுவோம் எல்லாரும். நீங்கள் படித்ததை பகிர்ந்து கொள்கிற மேடையாக இந்த மேடை இருக்க வேண்டும். நகைச்சுவையோடு அதையும் சொல்லுங்கள். என் அன்பு நெல்லை மக்களே, அண்ணன் பேச்சு எப்படி இருந்தது? ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு மனுஷன் பேசி, இன்னும் டைமை சொல்லிவிட்டோம்னா பார்த்துட்டு கிளம்பிடாதீங்க. நான் தீர்ப்பை சொல்லிடுறேன் சீக்கிரமா. ஏன்னா நம்ம ஊரில் தீர்ப்புக்கு மரியாதை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யார் எந்த தீர்ப்பு சொன்னாலும் அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். பாருங்க, நம்ம ஊரில் சிக்னல்ங்கிறதே ஒரு தீர்ப்பு தான், தெரியும்ல? ரோட்டில் சிக்னல் இருக்கிறது தீர்ப்பு தானே. தீர்ப்புங்கிறது ஜட்ஜ்மெண்ட்னு நினச்சிக்கிறோம். சின்ன சின்ன விஷயமே தீர்ப்புல தான் அடங்கி இருக்கு. ரெட்டு வந்ததுன்னா என்ன பண்ணோம்? எல்லோ ரெட்டு வரப்போகுதுன்னு சொல்லுது. கிரீன்னா போ. நம்ம ஊர்ல தலைகீழா பண்ணுவோம். அதுவும் நம்ம ஊர்ல ரூல்ஸ் வச்சிருக்கான் பாருங்க. அவன் வண்டியில போனா ரூல்ஸ் மாறிடும். ஒருத்தன் அவ்வளவு வேகமா போய் ஒரு சின்ன ஒரு நூலையில் உயிர் தப்பிட்டான், எல்லாம் போயிருக்கும். ஏண்டான்னு கேட்டேன். அந்த எல்லோல இருந்து ரெட் ஆறதுக்குள்ள ஒரு 3 செகண்டோ 5 செகண்டோ இருக்குமா, அதுக்குள்ள போயிடலான்னு பார்த்துருக்கான். நான் சொன்னேன், உண்மையிலேயே நீ போயிடலான்னு தான் பார்த்துருக்கேன்.
ஏங்க யாருக்காவது அடிபட்டு எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடியே இவன் போகிறான். ஏண்டான்னு கேட்டால் வேகமாக போயிடலாம் அப்படின்னா நான் சொன்னேன், வேகமாக போயிடக்கூடாதுன்னு தான் ஒருத்தன் ஆம்புலன்ஸ்லேயே போகிறான். இப்போ என்ன இருக்குது வாழ்க்கையில் அண்ணன் கேட்ட மாதிரி. இப்போ அண்ணன் பேச தான் புரிஞ்சிருக்கு எனக்கு நிறைய விஷயம். இந்த ரெண்டு பெண்களும் நம் வாழ்க்கை நம் கையில், என்ன நம் வாழ்க்கை நம் கையில் யோசிச்சு பாருங்க. ஆனா இவங்க சொன்னதுல என்னன்னா, இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ நினைத்தால் உன்னால் வாழ முடியும். உண்மைதானே? இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை பார்த்து சொன்னாலும், இந்த உலகத்துல என்னால வாழ முடியும்னு அவனை பார்த்து சொல்ற தகுதியும் திறமையும் நம்ம வளர்த்துக்கிட்டா வாழ முடியும். கொல்லிமலையில, சேலம் பக்கத்துல கொல்லிமலை பகுதியில் நத்துக்குடிப்பட்டின்னு ஒரு ஊராட்சியில, அங்க நடுநிலை பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி சத்யா, அந்த சத்யாவும் அவங்களுடைய தோழிகளும் இணைந்து அன்னாசி பழ அறுவடை கருவின்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சாங்க. அது சிறந்த கண்டுபிடிப்பா பெயர் எடுத்து 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியது. ஏண்டா தங்க இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு, எங்க அம்மா அன்னாசி பழம் அறுவடை பண்ண போறப்ப பாம்பு கடிச்சிருச்சு, ஏதோ எங்க அம்மா உயிர் முளைச்சிருச்சு. இப்ப எங்க அம்மா இல்லைன்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கும்ல. அப்ப இனிமேல் இந்த மலைப்பகுதியில யார் நம்மளை காப்பாற்ற போறா? நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். அதுல கண்டுபிடிச்சதுதான் இந்த கருவி. 500 ரூபா தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னுச்சு. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில. சொன்னது கரெக்டா இருக்கா சார்? கண்கள் நன்றாக இருக்கிறது, காது நன்றாக கேட்கிறது, கைகள் நன்றாக இருக்கிறது, கால்கள் நன்றாக இருக்கிறது, வாழ்க்கையின் மீது தீராத வெறுப்பும் இருக்கிறது. உண்மையா? கண்கள் இல்லை. சில சகோதரனும் சகோதரியும் இந்த உலகத்தை அணுவாக ரசிக்கிறார்கள். என் தாய்க்கு காதுகள் கேட்காது, நான் பேசுவது அவளுக்கு கேட்கிறது. என் தந்தை வயது மூப்பின் காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆனால் படுத்திருக்கிற பொழுதெல்லாம் நான் நடக்கிற அழகை ரசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப எது வாழ்க்கை? நீ உன் வாழ்க்கையை அடுத்தவன்ட்ட ஒப்படைக்கிற? கேட்டிருக்காங்களே 2 பேரும் கேள்விய. அடுத்தவன்ட்ட உன் வாழ்க்கை ஒப்படைச்சிட்டுனாவே உன் வாழ்க்கை உன் கையில கிடையாது. கரெக்டு தானே சார்? ஏங்க தப்பு பண்ணவனா தைரியமா இருக்காங்க? நம்ம ஊர்ல தப்பு பண்ணவன் தான் தைரியமாவே இருக்கான். ஏன்டா ஒரே நகைக்கடையில 4 முறை கொள்ளையடிச்சேன்னு கேட்டிருக்காரு ஜட்ஜு. அது திருடன் சொல்லியிருக்கான். சென்டிமெண்டா ராசி இருக்கான். சென்டிமெண்டா அங்க அடிச்சுட்டு போனா அந்த மந்த் நல்லா இருக்குன்னு இருக்கான். 4வது முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சு பார்த்துருக்கோம். ஒருத்தன் ஏடிஎம்மையே கொள்ளையடிச்சிருக்கான். மிஷினை உடைக்க முடியலங்க, குட்டியான எடுத்துட்டு வந்து மிஷினையே தூக்கியிருக்கான். தூக்கிட்டு போய் பார்த்ததுல அமௌண்ட் இல்லையா? ஆமா, மிஷினுக்குள்ள பணம் இல்லப்பா, தீந்து போச்சுப்பா. சில சமயம் பார்த்தா டெம்பரரி அவுட் ஆஃப் ஆர்டர்னு வரும்ல, பணம் இல்லை. மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். இனிமேல் மன உளைச்சலுக்கு என்னை ஆளாக்காதீர்கள். தப்பு பண்றவங்களாம் கோவப்படுறாங்க. ஒன்வே அவன் வரக்கூடாது, அவன் எழுத்த மாதிரி வந்துட்டு பார்த்து போ. தெரியல யாரு? நம்மள. நமக்கு டவுட் ஆகுது, நாம ஒன்வேல வரோமா இல்ல அவன் ஹைவேஸ்ல ஹெட்லைட்டை போட்டு எழுத்த மாதிரி வராங்க. எனக்கு உண்மையிலே டவுட் ஆயிடுச்சு, நான் கரெக்டா ஓட்டுறேன்னா அவன் கரெக்டா ஓட்டுறான்னு. தப்பு பண்றவன் கான்பிடண்டா வரான். அப்ப என்ன வாழ்க்கை? இவங்க கேட்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? டேய், அவன் அப்படிதான்டா இருப்பான். உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லாத பொழுது நீ எப்படி அடுத்தவனை நம்பி வாழ்வாங்கிறது இவங்க கேட்கிற கேள்வி. ஆனா பழனியன் சொன்னார், ஐயா இந்த மேடையில நாம பேசுறது கேட்க, இந்த மேடையில நாம பேசுறத உலகம் முழுக்க பார்க்க, எல்லாமே அடுத்தவங்களை நம்பிதான் இருக்கு.
ஏற்ற மாதிரி 1 2 3 4 5 6 7 2 செல்போனு, 7 கேமரா, 2 செல்போன் கேமரால வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி அமுத்தி இந்த கிரீன் பட்டனை இந்த ஆஃப் பண்ணி விட்டாங்க அப்படின்னா ஏதோ எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல வந்திருக்கானு இல்லையா பாவம், உட்காந்து கேட்டு போவோன்னு உட்காந்துருக்காங்க. இவனுக்கு பாட்டு பேசட்டும் கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பி இருந்தாங்க. இது எல்லாமே அடுத்தவங்களை நம்பி தான் வாழ்க்கை இருக்குன்னு இருக்காங்க. உண்மை. ஒரு பண்ணையாரு தன் வாழை தோப்பிலிருந்து வாழை தாற்றை அறுத்து முத்து குளிக்க வாரியலாங்கிற புத்தகத்துல கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா எழுதின கதை. வாழைத்தாரை அறுத்து இறைவன்கிட்ட கோயில்ல கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னான். சரிங்க ஜம்மான்ட்டு வேலை செய்யறவன் வாழைத்தார் எடுத்துட்டு போயிருக்கான். கோயில்ல கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லிடலாம். யாரு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு வேணும். போயிரு. இப்ப ஆம்பளைங்களாம் வீட்டில் உட்காந்து சொல்றோம்ல, நம்ம வீடு மைசூர் பேலஸ் நினப்பு. நாம சம்பாதிச்ச யோகிதைக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு அக்காவுக்கு சிரிப்பு அடக்க முடியல, ஆனா சிரிக்கவும் முடியல. பக்கத்துல புரிச்சிருக்கேன். இப்படி உட்காந்துப்பாரு. வேலைக்கு போயிட்டு வந்துட்டார் அவர். ஏன்னா ஃபுல் பணம் ரொப்பிட்டு வந்திருக்காரு. மனித வெடிகுண்டு மாதிரி ஃபுல்லா பணத்துல எப்படியே கட்டுக்கட்டா ஹாலில் உக்காந்துட்டு தண்ணி கொண்டு வா. அந்த அம்மா பார்க்குது. இந்த பெண்களுக்கு ஏன் ஆண்களை கோச்சிக்கிறது இல்லைன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்றேன். நம்மளை ஒருத்தாவே மதிக்கிறது. இப்ப ஒன்னின் மீது நீங்க கோவப்படணும்னா அதோட மதிப்பு தெரியணும்லனே, உண்மைதானே? அப்பதானே அதை கொண்டாட தெரியும். இல்ல திட்ட நம்ம அவங்க எப்படின்னா அந்த குடியார பையெல்லாம் நாயிட்ட போய் கத்துவாங்க. தெரியுமா என்ன அவ்வளவு நேரம் சும்மா குறைச்சிட்டு இருக்கிற நாய் இந்த நாய் கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நாய் சைலண்ட் ஆயிடும். ஏன்னா என்னைக்கும் ஒரு தெளிவா இருக்கிற நாய் ஒரு குடிகார நாய்கிட்ட கத்தாது. என்ன என்ன நேத்தெல்லாம் சவுண்ட் விட்ட இப்ப விட அது அப்படி பார்க்கும். அதுக்கு என்னன்னா, இப்ப நான் எந்திரிச்சு விரட்டுனா கூட உன்னால ஓட முடியாது. இது அப்படியே புருஷன் பொண்டாட்டிக்கு பொருத்திக்கோங்க. இதை விட என்னால அந்த அம்மா என்னன்னா, இப்ப நான் சோறு பிள்ளைனா உனக்கு உலகத்துல ஒருத்தி போட மாட்டான். ஆனாலும் நீ கத்துவ, ஆனாலும் நான் போடுவேன். ஏன்னா உன் குணம் அப்படி, என் குணம் இப்படி. பேக் டு கதை. ஏன்னா இது நான் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சப்ஜெக்ட். ஆண்கள் எப்படி ஈகோ காமிக்கிறாங்க வீட்டில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். எதுவுமே சாதிக்காம எல்லாம் சாதிச்ச மாதிரியே இருப்பான் ஆண். இவன் எதுவும் சாதிக்க மாட்டான்னு தெரிஞ்சே வாழ்வா பெண். மனசாட்சி இருக்கிற ஆண்கள் கை தட்டுறீங்க. மற்றவங்க எல்லாம் குறுன்னு இருக்கு. சரி சாத்துன்னு சாத்துறாங்கடா நம்மள அப்படி. ஆனா கல்யாணம் ஆறப்ப நம்மால் பேசுவான் பாருங்க. என்னங்க சூஃபி ஞானி, கசல் கவிதை. இங்க பாத்துங்க, உங்க அம்மா வீட்டுல நீ எப்படி வேணா வந்திருக்கலாண்டி, இனிமேல் எப்படி இருக்க போறேன்னு பாரு. மொத்தமே 5 புடவை தானே வச்சிருக்க. இனிமேல் மாசம் ஒரு புடவை. 2 பவுன் தானே வாத்தா போட்டு அமிச்சிச்சு. இனிமேல் பாரு எத்தனை பவுன் சொல்லி 2 மாசத்துல 2ஐயும் அத்துருவான். சரி விடுங்க, அது மறுபடியும் நான் அப்படி போயிருவேன். பேக் டு கதை. அப்துல் வாழை தார கொடுத்து அனுப்புறாரு பண்ணையார். போய் கோயில கொடுத்துரு, இறைவனுக்கு படைக்கணும். 100 பழம் இருக்கு. சரிங்க நம்ம கிளம்பிடுறோம். அன்னைக்கு இரவு கனவுல, பண்ணையார் கனவுல தோன்றிய இறைவன், நீ கொடுத்து அனுப்பிய 1 பழம் எனக்கு கிடைத்தது, நன்றின்னு சொல்றார். பதறி போய் இவன் சொல்றான், ஆண்டவா 1 பழம் இல்ல 100 பழம். அந்த தார்ல 100 பழம் இருந்துச்சு. 100 பழமும் உனக்கு தான் கொடுத்தேன். இல்லப்பா 1 பழம் தான் வந்துச்சு, நன்றி, எனக்கு திருப்தி.
அடுத்த நாள் காலையில் அவனை கூப்பிட்றாரு, கோயிலுக்கு போனையா? போனேன். கொடுத்தியா? கொடுத்தேன். எல்லாத்தையும் கொடுத்தியா? எல்லாத்தையும் கொடுத்தேன். தீட்டான ஆலயத்தில் தீட்டான இறைவனை ஏன் வணங்குகிறீர்கள்? நீங்களும் தீட்டாகி விடுவீர்களே. தீட்டான ஆலயத்தில் தீட்டான இறைவனை ஏன் வணங்குகிறீர்கள்? நீங்களும் தீட்டாகி விடுவீர்களே. நான் ஒரே பூமியைத்தானே படைத்தேன். மனிதர்கள் தானே இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது அமெரிக்கா, இது ரஷ்யா என்று பிரித்து சண்டை போடுகிறீர்கள்.